Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. औरामं गुणसञ्जयस्य सदनं मुख्यं सदा श्रेयसः कारुण्यस्य तथाकरो निरवधेराधेर्हि सिद्धौषधम् घोराघौगदवाग्नि सञ्जय गणक संसार मेघानिलः साक्षात् मूलधनं सतां विजयते श्री पद्मनाभ प्रभुः கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடிவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுககின்றார் விடமுடை அறவில் பள்ளி விரும்பினார் சுரும்பலற்றும் தனமுடை வயல் அனந்தபுர நகரம் புகுதும் இனிது. எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தாராசான் பொங்கு புகழ் மங்கையர்கோன் ஈந்த மறை ஆயிரம் அனைத்தும் தங்கும் மனம் நீ எனக்குத்தான். சரணாகதியில ரொம்ப முக்கியமான விஷயம் மகாவிஸ்வாசம். நீ பண்ணுவ, அவ்வளவுதான். எப்படி பண்ணுவேன்றதான் ஓம்பாடு. அதை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, ஏனால இல்லை, அவ்வளவுதான். இந்த பெரிய பெரிய கம்பெனியில பாஸ்லாம் சொல்லுவாங்க, நீ தலையை அடமானவை, இந்த டார்கெட்டை முடி. எப்படி முடிப்பேன்னா கேட்டா அதுக்கெல்லாம் முடி, அவ்வளவுதான், முடிக்கணும். அதுக்கு ஐடியாலாம் சொல்லி தர மாட்டான். அந்த இதெல்லாம் சுவாமி கிட்ட தான் நடக்கும், நம்ம கிட்ட நடக்காது. திருமங்கையாளர் அந்த மாதிரி சுவாமி கிட்ட சொல்றாரு, எனக்கு கிருபை பண்ணு. எப்படி நான் கிருபை பண்றதுன்னு கேட்டுட்டேன். அதுக்கு தான் மாட்டினார் சுவாமி. அவர் இவர்கிட்ட கேட்டிருக்க, நம்ம யார்டா கேட்டு எப்படியா கிருபை பண்ணேன்ப்பா, ஏதோ பார்த்து பண்ணு அப்படின்னு சாதாரணமா சொல்லிடுவோம். மகாத்மாக்கள் பாகவதாலாம் ராமாயணம் பாகவதம் மகாபாரதத்தை அவன் என்ன பண்றான் அப்படின்னா, இப்போ நம்மளாம் ஆராய்ச்சி பண்றோம். அதை அப்படி தெரிஞ்சு வச்சுட்டு இது எப்படி அது எப்படி அப்படின்னா பெரியவாள்லாம் அது எப்படி யூஸ் பண்ணிக்கலான்னு பார்க்கலாம். நிறைய வித்தியாசம் உண்டு. நம்ம பாகவத்தை யூஸ் பண்ணுறது ரொம்ப குறைச்சல். படிக்கிறோம், கேட்குறோம். நமக்கு யூஸ் பண்ணுறதுன்னா 2% தான் யூஸ் பண்ணணும். ஏதோ பாராயணம் பண்ணா முக்கால்வாசி டைம் பாஸிங்காகவே ஆகிடும். ஏதோ 2 மணி நேரம் ஏதோ பாகவதம் வாசிச்சா ரைட்டு, நமக்கு ஒரு சமாதானம். இன்னைக்கு பாகவதம் வாசிச்சுட்டு கூடுமாவே அடுத்த வாரம் தப்பிக்கிறதுக்கு ஒரு உபகரணம் பாகவதம் ராமாயணம். ஆப்ப சண்டையா கோவில் போயிட்டு வந்துடுறேன், ஒரு எஸ்கேப்பிங் ஐடியா தான். ஆனா பெரியவாள்லாம் இப்படி அதை தொழாமலாம், எனக்கு எங்கேயாவது ஒரு சாவி கிடைக்கும். இல்லை இதை வச்சுட்டு சுவாமி கிட்ட எப்படி ஆனந்தத்தை அனுபவிக்கலான்னு அவ தேடுறான். எப்படி ஒரு குழந்தைகள்லாம் எல்லா விஷயத்துலையும் அப்படி தொழாவின்றே இருக்கும், கேள்வி மேல கேள்வி மேல கேட்டுட்டே இருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க சும்மா ஒரு பதில் சொல்லிட்டு தப்பிச்சிட முடியாது குழந்தைகிட்ட. அதுக்கப்புறம் அதுலேருந்து அப்படி இல்லைன்னா, அதாவது அது என்ன நினைக்கிறதோ அதை அடையிற வரைக்கும் தியானம் பண்ணி சாதிக்கும். அந்த சாதிக்கிறது தான் முக்கியம். அதுக்கு பேர் தான் சாதனை. பெரியவாள்லாம் அந்த பாகவதம் ராமாயணத்தை பகவத் அனுகிரகத்தை வாங்கிக்கிறதுக்கான ஒரு சாதனமா வச்சிருக்கான். ஒரு பொருள், ஒரு டிவி இருக்கு அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் டிவி பார்க்கணும் இல்லையா? அதிலே நிறைய விஷயங்கள் எடுத்துக்கிறோம். அது நல்லதோ கெட்டதோ அப்புறம்
ஒரு ஃபேன் இருக்கு, உபயோகப்படுத்திக்கணும். அந்த மாதிரி பாகவதம் ராமாயணம்லாம் ஏடிஎம் மாதிரி, ஏடிஜி, எனி டைம் கிரேஸ் அப்படி எடுத்துக்கலாம். அப்படி கார்டை ஸ்வைப் பண்ணணும், அப்படி எடுக்கணும் இல்லையா, அந்த மாதிரி எனி டைம் கிரேஸ் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அப்படி உரசி உரசி பார்க்கறது பாகவத்தை. என்னைக்காவது ஏதாவது கிரேஸ் வேணுமா டக்குனி யாராவது மாட்டோம். சுகபிரம்ம மகரிஷி, பரீட்சித் மகாராஜா, பீஷ்ம பிதாமகர், குந்தி தேவி, திரௌபதி. அப்ப அதை கொண்டு பிரபு அவளுக்கு பண்ணிக்கணும்னா எனக்கும் பண்ணேன், அவளுக்கு பண்ண முடியும்னா எனக்கும் பண்ண முடியும். அதுதான் அங்க. ஏன்னா நீ அளவிட முடியாத பலம் உடையவன், மகிமை, அன்லிமிட்டட். இந்த இதெல்லாம் சொல்லல, அன்லிமிட்டட் டாக் டைம், அன்லிமிட்டட் 3G இன்டர்நெட் அப்படிலாம் சொன்னோம் இல்லையா. உலகத்தில் ஃபர்ஸ்ட் அன்லிமிட்டடே பகவான் தான். எது கொடுத்தாலும் சரி, கிரேஸ், அன்லிமிட்டட் கிரேஸ் எல்லாம், அன்லிமிட்டட் கிருபா, அன்லிமிட்டட் அனுகிரகம் எல்லாம் அன்லிமிட்டட் தான், லிமிட்டடே கிடையாது. அதை லிமிட் பண்ணிக்கிறது நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அவன் அப்படி பிடிச்சி பிடிச்சி கொடுக்கறது இல்லை, நம்ம பிடிச்சி பிடிச்சி வாங்கிடுவோம். அவன் அள்ளி கொட்டான், சுனாமி தான் கிருப்பையெல்லாம், கிருபா சுனாமி அடிக்கிறது. எனக்கு வேண்டாம், எனக்கு ஒரு துணி போதும், ரொம்ப டீசெண்டாக அப்படி எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு மைத்தியம், அவ்வளோதான் என்ன சொல்ல முடியும். அள்ளி கொட்டும் போது முங்கி குளிக்க வேண்டாமா? நிறைய பேர் கங்கையில் போயிட்டு சொம்பு வச்சு குளிச்சுட்டு இருந்தா. ரெண்டு பயம், ஒன்றும் இல்லை, அப்படியே அடிச்சுட்டு போயிடுமோன்னு பயம், இன்னொன்று என்னதுக்கு அப்படின்னு. நம்ம வர கருணாவில் அடிச்சுட்டு போயிடுச்சுன்னா, லௌகிகத்தை விட்டுட்டோம்னா, லோகத்தை மறந்துட்டோம்னா, இதெல்லாம் ஒரு பெரிய கவலை நமக்கு. ஊரில் நம்மளெல்லாம் ஒதுக்கிட்டா நிம்மதி, தொந்தரவே இல்லை பாருங்க. பேயரே எனக்கு யாவரும் யானும் ஓர் பேயனே, நீயும் பைத்தியம் நானும் பைத்தியம், இருந்துட்டு போறேன் போ, ஒரு தைரியம் வரணும் இல்லை. திருமங்கை ஆழ்வார்கள் அது தைரியம், அதனால பகவானில் பேசுறேன். என்ன ஆச்சரியம்னா, ஒரு திருப்பார்கடல்நாதன் கிட்ட சொல்லலை, பரணபதநாதன் கிட்ட சொல்லலை, டெய்லி போனா கோவில்ல பார்க்கக்கூடிய ஒரு ரங்கநாதன் கிட்ட சொல்லலை. அதாவது அச்சாவதார மூர்த்தி அவ்வளவு மகிமை உடையது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ராமாயணத்துல ராமன் பண்ண விஷயங்கள் எல்லாம் பண்ணக்கூடிய பலம் பத்மநாபருக்கு பூரணமா உண்டு. பகவான் கிருஷ்ணன் ராசம் ஆடினா அப்படின்னா பத்மநாபனும் ராசம் ஆடுவான். பாகவத்துல நீங்க பார்க்கல, அளவிட முடியாத மகிமைகள், காளியனர்தனம், கோவர்தகிரி உத்தாரணம், இது எல்லாம் பண்ணக்கூடிய அதே பிரம்மம் தான் கோவில்கள்ல அர்ச்சாவதார மூர்த்தியா இருக்கு. நிறைய பேருக்கு ஒரு லோ ப்ரொஃபைல் கோவில்னா, ஒரு லோ ப்ரொஃபைல், அதாவது பக்தியில கொஞ்சம் கொஞ்சமா மேல போறவாளுக்கு கோவில்ல போய் எல்லா இடத்துலையும் பகவான் இருக்கும். அந்த அர்ச்சாவதார மூர்த்தி, அதுவும் ஆழ்வார்கள் காலத்துலலாம் பார்த்தோம்னா கொஞ்சம் லோ ப்ரொஃபைல் இருந்தது. ஒரு புத்திசம் ஜெயினிசத்தினால இந்த கோவில்கள் மூர்த்தி இதுக்கெல்லாம் ஒரு ஓகே, அதெல்லாம் ஒரு பாமர ஜனங்கள், விவரம் பத்தாத ஜனங்கள், பாகவத ராமாயணம் புரியாத ஜனங்கள், தத்துவார்த்தம் விளங்காத வாளுக்கு இப்படி ஒரு லோ ப்ரொஃபைல்ல தான் கோவில்லாம் இருந்தது. அதெல்லாம் கிடையாது. இது ஸ்வயம் பிரம்மம். இது சும்மா விளையாட்டு இல்லை, இது வெறும் ஒரு சிலா மூர்த்தி இல்லை. இது கால் கொண்டு ஆடும், வாய் கொண்டு பேசும், கை கொண்டு ரட்சிக்கும் அப்படின்னும்படியான ஒரு மூர்த்தி. அதாவது ஒரு அர்ச்சாவதார மூர்த்தியினிடத்துல அந்த விசுவாசத்தை நாம வச்சுக்கணும். அதுதான் வசதி. அதுதான் திருமங்கையாழ்வார் சொல்றார், ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னார் இறங்கி மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து மாழைமான் மடநோக்கி உன்தோழி உம்பி எம்பி என்று ஒழிந்திலை உகந்து தோழன் நீ எனக்கு இங்கு ஒழி என்ற சொற்கள் அடியே வந்து அடியே மனத்து இருந்திட வந்து சொல்றாரு. கோவன்கிட்ட சொல்றாரு, அப்படியே உள்ளுக்குள்ள அப்படியே ரீவைண்ட் பண்ணி வந்துட்டாரு. இங்க இல்லடா, இந்த தோழி என்னுடைய மனைவி, உன் தோழி என் மனைவி, உம்பி எம்பி, எனக்கு இது உள்ளுக்குள்ள அப்படியே போட்டு அப்படியே அரிச்சுட்டு. இப்போ நம்மளை யாராவது திட்டா அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப எக்கோ மாதிரி எதிரொலிச்சுட்டே இருக்கும். உள்ளுக்குள்ளே இந்த பாட்டு பிடிச்சிருக்கான், எப்படி சொன்ன, ஏன் சொன்ன, அது எப்படி சொல்ல முடியும்? அவள் ஒரு தடவை சொல்லிட்டு அவள் போயிட்டு அடுத்த வேலையை பார்க்கறது, நம்ம ஓராயிரம் தடவை அதை ரீகேப் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி சொல்லுவார். என்ற சொற்கள் வந்து அடியேன் மனத்து இருந்தது. இது உள்ளுக்குள்ளே எனக்கு குகன் கிட்ட நீ இப்படி சொன்னீங்க, குகன் கிட்ட சொன்னீங்க, இந்த மாதிரி எனக்கு சொன்னா என்னவா,
எனக்கும் சொல்லலாம் இல்லையா, எனக்கும் சொல்லு, அவ்வளவுதான். இந்த ஆழ்வார்கள்லாம் முதல்ல எனக்கும் சொல்லப்படாதான், எனக்கும் சொல்லலாம் இல்லையா, எனக்கு சொன்னாதான் என்ன, எனக்கு சொல்லு, அவ்வளவுதான். இந்த இடத்த கொடுத்தா மடத்தை பிடிக்கிறது, அதான் பகவான் கிட்ட அந்த உரிமை. அதனால வந்து அடியேன் மனத்து இருந்திட ஆழ்வண்ணா நீ அடியினை அடைந்தேன் அணிவொழில் திருவரங்கத்து அம்மா. வாதமா மகன் மற்கடம் விலங்கு மற்றோர் ஜாதி என்று ஒழிந்திலை காதல் ஆதரம் கடலினும் பெருக செய் தகவினுக்கு இல்லை கைமாறு என்று கோதில் வாய்மையினோடும் உடனே உண்பன் நான் என்ற ஒன்பொருள் எனக்கும் ஆதல் வேண்டும் ஆதலால் என்று அடியினை அடைந்தே அணிவொழில் திருவரங்கத் தம்மானே. ஆஞ்சநேய பரங்கு இதெல்லாம் பகவானுடைய காருண்யம். ராஜ்யத்தை விட்டு அவனை துரத்திருக்கான் பகவான். இப்படி போயிட்டு இருக்கான், போற வழியில குஹனுக்கு அனுகிரகம். சீதையை தொலைச்சுட்டு தேடிட்டு இருக்கான், அப்ப ஆஞ்சநேயருக்கு அனுகிரகம். அப்பதான் முதல்ல பார்க்கலாம். அதுக்கப்புறம் தான் அன்னைக்கு பார்த்து அன்னைக்கு பண்ண ஆஞ்சநேயன் கிருபைக்கெல்லாம் சேர்த்து வச்சு சுந்தரகாண்டம் முழுக்க அன்னைக்கு அந்த ரிஷியமூக பர்வதத்தை முதல் தடவை பார்த்ததுல இருந்து இப்ப பரதன் கிட்ட போய் சொல்லிட்டு வர வரைக்கும் பகவானுக்கு இந்த 14 வருஷம் வனவாசத்துல இந்த ஆஞ்சநேயன் பண்ணதான் ரொம்ப பெருசா தெரிஞ்சுதான். 14 வருஷம் கூடவே இருந்த லக்ஷ்மணன் பண்ணது தெரியலைங்க. இவனுக்காக எல்லா சுகத்தையும் விட்டுட்டு வந்த சீதையுடைய தியாகம் பெருசா தெரியலைங்க. அந்த குரங்கோட கைங்கரியம் தான் பெருசா தெரியும். அதனால உடனே உண்பன் நான் என்ற ஒன் பொருள், அந்த மாதிரி ஒரு பாக்கியம் எனக்கும் வேணும். அதனால ஹே ரங்கா நீ எனக்கும் கிருப பண்ணு. ராமனா வந்து ஆஞ்சநேயரோட சாத்தியம், ரங்கனா வந்து என் கூட சாப்பிடு. நீ ராமனா வரணும்னு நான் கேட்கிறேன். ராமன மாதிரி குரங்கோட சாப்பிட்டா மாதிரி ரங்கா இந்த திருமங்கை குரங்கோட சாப்பிடு அப்படின்னு பகவானா சினிமா பார்க்கிறவனே அடுத்த பாசனம் சொல்றார். கடிகொள் பூங்கொழில் காமரு பொய்கை வைகு தாமரை வாங்கிய வேழம் முடியும் வண்ணம் ஓர் முழுவலி முதலை பற்ற மற்றது நின் சரண் நினைப்ப கொடியவாய் விலங்கின் உயிர் மலங்க கொண்ட சீற்றம் ஒன்று உளது அறிந்து உன் அடியேனும் வந்து உன்னடியினை அடைந்தேன் அணிவொழில் திருவரங்கத்து அம்மானே. அப்பா அத்தனை அழகா உனக்கு ஒரு கோபம் இருந்தது. கஜேந்திரன் கூட்டான உடனே நீ வந்த அனுக்கிரகம் தான் எல்லாரும் பேசுறா. அந்த அனுக்கிரகத்திலேயே ரொம்ப விசேஷம் உன்னுடைய கோபம். என்ன அழகான ஒரு கோபம் அது. முதலை மேல் சீறி வந்தார். அது ஏதோ செம்புலால் உண்டு வாழும் முதலை மேல் சீறி வந்தார். இந்த காசர்கோடு கும்பலால அனந்தபுரான்னு ஒரு இடம் உண்டு. இந்த அனந்தபுரான்றது ஒரு ஏரிக்குள்ள இருக்கிற ஒரு கோவில். இந்த கோவில்ல ஒரு முதலை இருக்கு, பபியா அப்படின்னு பேர். ஒரே ஒரு முதலை தான் அங்க இருக்கும். முதல்ல ஒரு முதலை இருந்து ஒரு பிரிட்டிஷ்காரன் சுட்டுட்டான். அப்புறம் இன்னொரு முதல்ல எங்கேயோ தானா வந்துடுச்சு. அந்த பபியாவுக்கு என்னடா வழக்கம் அப்படின்னா, டெய்லி அங்க இருக்க பெருமாள் பேர் அனந்த பத்மநாபன். இந்த பத்மநாபன் தான் அங்க இருக்கான்னு அவ சொல்றான். அங்கேருந்தா இங்க வந்தான்னு சொல்றான். அந்த அனந்த பத்மநாபன் உட்கார்ந்து இருப்பார். அந்த அனந்த பத்மநாபனுக்கு நிவேதனம் பண்ண பிரசாதத்தை மட்டும்தான் அதை முதல்ல சாப்பிடும். இன்னைக்கு இருக்கு. இப்பயும் நீங்க காசர்கோடு போனேன்னா, கும்பலா போனேன்னா, அனந்தபுரா போனேன்னா, தைரியம் இருந்தால் முதல்ல குகைக்குள்ள தலையை விட்டு கூட பார்க்கலாம். நான் விட்டு பார்த்தேன், ஒன்றும் பண்ணலை. ஆச்சரியம். ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஒரு 3 அடி அகலத்துக்கு ஒரு 8 அடி நீளத்துக்கு இருக்கும் குறைஞ்சபட்சம். அப்படி கொழுக்கு முழுக்குன்னு இவ்வளோ பெருசுக்கு இருக்கும். அதனால படுத்து அப்படி சாரியா போகலாம், இவ்வளோ பெருசு இருக்கும். முதல்ல மாமிச பக்ஷி தானே. ஆனா அந்த முதல்ல இதுவரைக்கும் அந்த குளத்துல இருக்க ஒரு மீனை கூட சாப்பிட்டதில்லை. அது சாப்பிட்றதெல்லாம் பெருமாளுக்கு நிவேதனம் பண்ண வெல்லமும் சாதமும் கலந்த மாதிரி ஒரு பிரசாதம். அதுக்கு என்னமோ இந்த நாய்க்கு பூனைக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி பட்டர் போய் வாயில ஊட்டி விடுவார். ஆன்னு காட்டும். அப்படியே கையை எடுத்து கொடுத்துனா கவலையே படுறதுல சமத்தா வாங்கிக்கோ சாப்பிடும். அது பாட்டுக்கு போயிடும். அந்த குளத்துல எல்லாம் இறங்கி தான் பண்ணிட்டு இருக்கா. ஒன்றும் யாரையும் டிஸ்டர்ப் பண்றதே கிடையாது. லோகத்தை நடக்குமா? இன்னைக்கு நாளைக்கு கூட போய் பார்த்துட்டு வாங்க. நாளைக்கு சத்தம் முடிச்சுட்டு போயிட்டு வாங்க. நாங்கள் போயிருக்கோம்.
இப்பதான் ஒரு வருஷம் இருக்குமா, ஒரு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கெல்லாம் போயிருந்தோம். ஆச்சரியம். நானும் பார்த்தேன். ஆச்சரியமா மேங்களூர்லேருந்து ஒரு 2 மணி நேரம் டிராவல் இருக்கும். காசர்கோடு இல்லையா, காசர்கோடு அதான், அவ்வளோதான், ரொம்ப பக்கத்தில். நான் கூட நினைச்சேன் சரி இது எங்கேயாவது வந்து ஒரு குடி பிடிச்சதுன்னா ஆதி மூலமேன்னு கத்தி பார்க்கலான்னு பார்த்தேன். நானும் நின்று உட்காந்து பார்த்தேன், படுத்து பார்த்தேன், அது வெறுப்பேற்றிலாம் பார்த்தேன், அதுவும் வரா மாதிரி இல்லை. நான் கிளம்பிட்டேன், சரி போ அப்படின்னு. எங்கேயாவது வந்து ஒரு கம்மியில் ஆதி மூலமே கத்துறேன், இவருக்கு என்னதான் கோவம் வருது பார்க்கலான்னு பார்த்தேன். அது பார்த்து நான் எங்கள் சாமி டிஸ்டர்ப் பண்ணாதேன்னு விட்டு அப்படியே ஆயுதம் போதே கட்டிலே உள்ள நினைச்சிட்டோம். அவர் உள்ளேந்து வராத பார்க்கலாம். அப்ப அந்த மாமிச பக்ஷினியான ஒரு முதலை மேல உனக்கு என்னப்பா அவ்வளவு கோபம்? அப்ப ஆஸ்ரித விரோதியின் இடத்துல உனக்கு ஒரு வேகம் இருக்கு இல்லையா, ஒரு கோபம் இருக்கு இல்லையா, அதுபோல என்னிடத்துல இருக்கக்கூடிய விரோதங்கள், தேவையில்லாத எண்ணங்கள், சோம்பேறித்தனம், இது மேலெல்லாம் ஒரு கோபம் வந்து என்னை காப்பாத்து. அப்ப என்னையும் காப்பாத்தேன்பா. இவ்வளவு கருணப்பா. குஹனுக்கு கிருப பண்ணாய், ஆச்சரியமா. ஆஞ்சநேயனுக்கு கிருப பண்ணாய், கஜேந்திரனுக்கு கிருப பண்ணாய். இந்த லிஸ்ட்ல சக்கராயுத போட்டு முதலைக்கும் ஆஹான்னு ஒரு கிருப, அது ஊஹுன்னு தான் இருந்தது. நீ கிருப பண்ண ஆஹா அப்படின்னு இருந்துச்சு. அப்ப என்ன ஒரு கிருபை உனக்கு. இந்த கிருபையை நான் என்னன்னு சொல்லுவேன். திருமங்கை ஆழ்வார் ஒவ்வொரு கிருபையும் இன்னும் இன்னும் அதிகமா இருக்கேன்னு யோசிக்கிறார். இந்த மாதிரி ஒரு கிருபை எனக்கு பண்ணப்படாதா? நஞ்சு சோர்வது ஓர் வெஞ்சின அரவம் விரும்பி வந்து நின் சரண்யன சரணாய் நெஞ்சில் கொண்டு நின் அஞ்சிரை பறவைக்கு அடைக்கலம் கொடுத்து அருள் செய்தது அறிந்து வெஞ்சலார்கள் நமந்தமர் கடிய கொடிய செய்வன உள அதற்கு அடியேன் அஞ்சி வந்து நின் அடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்து அம்மான். சுமகன்ற பாம்புக்கு ஒரு கிருபை பண்ணிட்டான். அந்த மாதிரி யம தர்மராஜனுடைய கிங்கரர்கள்கிட்ட இருந்து என்ன காப்பாத்து. உன்னால முடியும் ரங்கா, உன்னால முடியும் பத்மநாபா. நீ எதிர்பார்க்கிற அளவுக்கு எனக்கு விசுவாசம் இருக்கோ இல்லையோ, ஆனா உன்னால முடியும்ன்ற விசுவாசம் எனக்கு இருக்கு. நீ எதிர்பார்க்கிற அளவுக்கு பக்தியோ பக்குவமோ எனக்கு இருக்கோ இல்லையோ, ஆனா நான் எதிர்பார்க்கிறத விட பல மடங்கு மகிமை உனக்கு உண்டு. நம்ம ரேஞ்சுக்கு தான் நம்ம ஓரளவுக்கு தான் பகவானை ஜட்ஜ் பண்ண முடியும். நமக்கு எவ்வளவு தூரம் பகவானை தெரியும் அப்படின்னா, நம்ம நாம ஜபிச்சிருப்போம், பிரார்த்திச்சிருப்போம், அது நடந்திருக்கும். அது எவ்வளவு தூரம் நமக்கு பெருசு நம்ம நினைக்கிறோமோ அவ்வளவு தூரம் தானே. திரௌபதி கிட்ட கேட்கிறா, இந்தி திரௌபதி பகவத் அனுகிரகத்தின் மகிமையை சொன்ன, ஆஹா கோவிந்தா புண்டரீகாட்சா நீங்க ட்ரெஸ்ஸை கொடுத்தாரு அதுதான் மகிமை அப்படின்ற. அது ஒரு மகிமையை, ட்ரெஸ்ஸை கொடுக்க ஒரு மகிமை. அவளுக்கு அது பெருசா தெரிஞ்சது. அதுதான் துருவன் கிட்ட போய் எதிரா பகவத் மகிமை, ஆஹா ஹிருதயத்துக்குள்ள தெரிஞ்சாரு அதுதான் மகிமை. பிரகலாதன் கிட்ட போய் ஏண்டா பகவத் மகிமையை சொல்லேண்டா அப்படின்னா, தலையில கை வச்சாரு பாரு அதுதான் மகிமை. அப்பாவை கிழிச்சு போடுறது மகிமை இல்லை. ஏன்னா அவனுக்கு அப்பாவை கிழிச்சு போடுறதுலாம் ஒரு விஷயமே இல்லை. அவர் கொஞ்சம் வருத்தத்தை அப்பா இருந்தாங்க டார்ச்சர் பண்ணுவார், நாராயணன் நல்லா அனுபவிச்சிருக்கலாம், கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு கொள்ளலாம் போதும் சரி அப்படின்னு ஆயிடுச்சு. நமக்கு ஆஹான்னு பட்டாசு பிடிச்சு கொண்டாடுவோம் தீபாவளின்னு. ஆனா பிரகலாதன் பார்க்கறான், அப்பாவை கிழிச்சு போட்டான், எதுக்கு அனாவசியம் கிழிச்சு போட்டான் அவனுக்கு புரியவே இல்லை. எதுக்கு வந்தார் நியாயம், எதுக்கு கிழிச்சு போடணும்? இவர் தான் என்னை காப்பாத்திட்டே இருக்காரு. அவன் என்ன பண்ணாலும் பாவம், அவன் தோத்து போன கூட யாரும் அடிப்பாள, தோத்து போயிட்டே இருக்கான், ரொம்ப வருஷமா தோத்து போயிட்டு இருக்கான் பாவம். அவ்வளவு பெரிய இரண்யகசிபு ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தபசு பண்ணவன் தன் பிள்ளை 5 வயசு பிள்ளைகிட்ட தோத்து போயிட்டே இருக்கான், டெய்லி தோத்து போயிட்டு இருக்கான், வெக்கமில்லாம அசிங்கமா. நொந்து போனவனை கூப்பிட்டு கிழிச்சு போட்டான். ஏதோ வீரமா பலமா தைரியமா திமிரா அகம்பாவத்திற்கு கிழிச்சா ஞாபகம். சிலதெல்லாம் கொஞ்சம் பார்த்தா தப்புதான் பெருமாள் பண்ணது. இவனை காப்பாற்றும் அதானே தர்மம். அவனெல்லாம் போட்டு கிழிச்சு போட்டு பிரகலாதன் வேண்டாம் அவங்க அப்பாவை கிழிச்சு போட்டது அது பாவம் என்னமோ மாட்டின்ட்டாரு, என்னமோ கை வச்சா கிழிஞ்சு போயிடுது விட்டுட்டார். பரவாயில்ல இந்த குழந்தைகள் ஏண்டா கிழிச்சா கிழிஞ்சு போயிடுது அப்படின்னு அந்த மாதிரி கிழிச்சு போட்டுட்டோம். அப்ப எதிராக அனுகிரகம்னா அந்த சரண அந்த கமலத்தை கொண்டு இந்த கரகமலத்தை கொண்டு என் தலைமையில வச்சாரு, அதான் அனுகிரகம். இந்த மாதிரி அவாவா ஸ்திதிக்கு எது அனுகிரகம்னு அவ நம்புறாளோ அதை சொல்றான். ஆனா பிரபு நாங்க நம்புறதை விட நாங்க எதிர்பார்க்கறத விட அசாத்தியமான காருண்யம் உனக்கு உண்டு.
சொல்லவே முடியாத காரணம். பாகவத் அவ்வளவு சொல்றான், அவ்வளவு காரணம். கஜேந்திர மோட்சம், கோபிகா கீதம், திரௌபதியை காப்பாற்றுறது, பீஷ்மருக்கு முக்தி கொடுக்கிறது, குந்தி ஸ்துதி, துருவஸ்துதி, பிரஹ்லாத ஸ்துதி, தனித்தனியா எல்லாருக்கும் இன்னும் அனுகிரகம்னு இருக்கு. இதெல்லாம் சேர்த்து ஒருத்தருக்கு அனுகிரகம் அப்படின்னா தாங்காது, தாங்காது, யாராலையுமே தாங்க முடியாது. அவ்வளவு பெரிய காரணம். அப்ப பாகவதம் முழுக்கிறடானா ஒவ்வொரு சாப்டரா படிக்கிறோம், ஒவ்வொரு அத்தியாயமா வாசிக்கிறோம், ஒவ்வொரு பாகவதா விஷயம். குச்சேலருக்கு ஒருபடி அவளுக்கு நவநிதியங்கள் கொடுத்தாலாம் இருக்கு, பழக்காரிக்கு பழத்துக்கெல்லாம் கொடுத்தான் இருக்கு. அப்ப இவ்வளவு அனுகிரகங்கள் இருக்குப்பா. பகவானுடைய அனுகிரகங்களுக்கு எல்லாம் கிடையாது. அதுல சாம்பிள் தான் பாகவதம். அது இந்த இது ஒண்ணு இது ஒண்ணு இது ஒண்ணு இது ஒண்ணு. இந்த அரிசி கடைக்கெல்லாம் போனோம்னா இப்படி இதை காமிங்கோ ஒரு வாயில போட்டுவோம், இதை காமிங்கோ வாயில போட்டுவோம், இதை காமிங்கோ வாயில போட்டுவோம். டேஸ்ட்டு வாசனை அப்படிலாம் கொண்டு பார்த்துட்டு எது நல்லா இருக்குன்னு பார்த்து வாங்குவோம் இல்லையா, சாம்பிள். அந்த மாதிரி பகவத் அனுகிரகத்தினுடைய சாம்பிள் தான் பாகவதம். முழுக்க பகவத் அனுகிரகம் சொல்லல, ஒரு சாம்பிள். சாம்பிளே எப்படி இருக்கு, அப்ப முழுசா எப்படி இருக்கும் அனுபவிச்சு பார்த்தோம்னா தெரியும். அவ்வளவு. அந்த மாதிரி எனக்கும் ஒரு சாம்பிள் காட்டு, எனக்கும் ஒரு சாம்பிள் காட்டு. உனக்கு பலம் இருக்குன்னு எனக்கு ஒரு சாம்பிள் காட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பகவானை கேட்க. மாக மாநிலம் முழுவதும் வந்திரைஞ்சும் மலரடி கண்ட மாமரையாளன் தோகை மாமையில் அன்னவர் இன்பம் துற்றிலாமையால் அத்த இங்கு ஒழிந்து போகம் நீ எய்தி பின்னும் நம் இடைக்கே போதுவாய் என்ற பொன்னருள் எனக்கும் ஆக வேண்டும் என்று அடியினை அடைந்தேன் அணி பொழில் திருவரங்கத்து அம்மா. கோவிந்த சுவாமிக்கு மோட்சமும் கொடுத்து இக பர சுகம் அழகா ரெண்டுத்தையும் கொடுத்தியே, அதுபோல எனக்கும் ஒரு அனுகிரகம் கொடு. அவ்வளவுதான். மண்ணு நான்மறை மாமுனி பெற்ற மைந்தனை மதியாத வெண்கூட்டம் தன்னை அஞ்சி நின் சரண் என சரணாய் தகவில் காலனை உகமுனிந்து ஒழியா பின்னை என்றும் நின் திருவடி பிரியா வண்ணம் எண்ணிய பேரருள் எனக்கும் அன்னது ஆகும் என்று அடியினை அடைந்தேன் அணி பொழில் திருவரங்கத்து அம்மா. மார்கண்டேய ரிஷிக்கு யமதர்மராஜனிடத்திலேருந்து காப்பாத்தி ஆளிலை கண்ணனா ஒரு காட்சி கொடுத்து ஒரு கிருப பண்ணா மாதிரி எனக்கும் ஒரு கிருப பண்ணு. எத்தனை கிருப பாருங்கோ. இங்கேயே இரு, எனக்கு நீ ஃப்ரெண்டுன்னு ஒரு கிருப, உன்னோட சாப்பிடுவேன்னு ஒரு கிருப, காலை பிடிச்ச முதலைய அழிச்சே ஆகணும்ன்ற கோபத்துல ஒரு கிருப, தன்னையே கொல்ல வர ஒருத்தன் கிட்டேயே இவனை கொடுத்து காப்பாத்துன்னு சொல்ற ஒரு கிருப, அழகா மனசுல ஆசையும் வச்சுட்டு மோட்சத்தையும் அடைய. ரெண்டு ஆசையும், ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்ன்றோம் இல்லையா, சேலிங் இன் 2 boats. அந்த மாதிரி கோவிந்த சுவாமி மோட்சம் நன்னாத்தான் இருக்கு, இருந்தாலும் இதுவும் நன்னாத்தான் இருக்கு. சரிடா பையில இங்க வா, இது முடிச்சுட்டோம், இது முடியும் போது சொல்ல அந்த போட்டு பக்கத்துல வர ஏறிக்கோ சல்லுன்னு. நல்லா தானே இருக்கு. இன்னையோட வாழ்க்கை முடிய போறது. பகவானே இங்க இருக்கிற வரைக்கும் போர் அடிக்கும், நீ ஒரு 12 மணி சமயமா வா, நான் உள்ள டிவி பார்த்துட்டு இருக்கேன், நீ வந்துட்டு ஒரு மிஸ்டு கால் கூப்பிடு, நான் வெளில வரேன், ஆக்ஷன் போயிடு. ஈஸியா இருக்கு இல்லையா? இந்த மாதிரிலாம் நல்லா தானே இருக்கும். நம்மளும் பக்தம் தானே இருப்ப, நம்மளும் பக்த கோச்சியில் இடம் வாங்கிடலாம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு அனுகிரகம் ஆச்சரியமா. ஜோர சுமுகனுக்கு ஒரு கிருபை, கோவிந்த சுவாமிக்கு ஒரு கிருபை, மார்கண்டேயனுக்கு ஒரு கிருபை. அப்ப இவ்வளவு பேருக்கு கிருபை பண்ணும் பொழுது எனக்கும் சேர்த்து ஒரு கிருபை, எனக்கும் சேர்த்து ஒரு கிருபை பண்ணேன்பா. அதாவது இந்த யானைக்கெல்லாம் அன்னம் கொடுப்பா, உண்ணா ஊட்டி, அது நிறைய கீழே விழும். அதை வச்சுட்டு ஒரு எறும்பு கூட்டமே ஜீவிச்சிடும். அந்த மாதிரி இந்த மார்கண்டேயன் கோவிந்த சுவாமிலாம் யானை, அதுக்கெல்லாம் அப்படி போட்டிருக்காரு. அதில் கீழே வந்து ஒத்த பருக்க, அந்த ஒரு பருக்க என்ன உனக்கு கஷ்டமா? ஒரு பருக்க அந்த யானைக்கு ஒன்றும் இல்லை, நிற்கூட எறும்புக்கு ஹா. அந்த மாதிரி அது போடு போட அப்படி இந்தா பிடிச்சிக்கோ அப்படின்னு ஒரு கிருபை பண்ண. நீ அவ்வளோ பெரிய கிருபை பண்ணணும்னு சொல்ல, அட்லீஸ்ட் கொஞ்சம் கிருபை பண்ணலாம், கொஞ்சம் கிருபை பண்ண. இவ்வளவு தானா? இன்னும் இருக்கா? இருக்குடா, இல்லை தெரிஞ்சுக்கலாம் தான். தோபார் 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 கடைசியில் எல்லா கிருபையும் வாங்கிங்க. இந்த மாதிரி
ஆச்சரியமா பிரபு கிருப பண்ணுன்ற அடுத்த பாசுரம் சொல்றார். கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க. யம தர்மராஜனோட அந்த கிங்கர்களோட சண்டையை சொன்னார். அடுத்து யம தர்மராஜனோட சண்டையை சொன்னார். அடுத்து ஒரு விஷயம் சொல்றார். ஓது வாய்மையும் உவனிய பிறப்பும் உனக்கு முன் தந்த அந்தணன் ஒருவன் காதல் என் மகன் புகலிடம் காணேன் கண்டு நீ தருவாய் எனக்கென்று கோவில் வாய்மையினான் உனை வேண்டிய குறை முடித்து அவன் சிறுவனை கொடுத்தாய் ஆதலால் வந்து உன் அடி இணை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்து அம்மானே. பகவான பார்த்து ஓது வாய்மையும் வேதம் சொல்லக்கூடிய ஓதுதல் அப்படின்ற வேதத்தை ஓதும் வாய்மையும் வேதத்தை எப்படி சொல்லணும்னு சொல்லி கொடுத்தான். வேதத்தை சொல்றதுன்னு ஒரு மெத்தட் இருக்கு இல்லையா? பாசிட்டிவ் சவுண்ட் சயின்ஸ் வேதம். அதுக்கு சமமா பாசிட்டிவா ஒரு சப்தம் உலகத்துல இன்னி வரைக்கும் கிடையாது. அந்த வேத சாரம் தான் ராமாயணம், மகாபாரதம், பாகவதம், நாம சங்கீர்த்தம் எல்லாம் ஆதி மூலம் எதுன்னா வேதம் தான். அவ்வளவு விசேஷம் வேதம். இந்த வேதம் தெரிஞ்சுக்கிட்டோம் வச்சுக்கோங்களேன், அதான் பெரிய தனம், நீங்காத செல்வம். சரியா நமக்குலாம் இன்னைக்கு வேதத்தை பத்தி ஒழுங்கா தெரியலன்னு தான் சொல்லணும். இந்த வேத பாடசாலை படிக்கிற குழந்தைகள் கூட ஓரளவுக்கு தான் தெரியும். ஆனால் சம்பவம் பெட்டர், அவ்வளோதான் சொல்லணும். இன்னைக்கு கூட பேப்பர் கொஞ்சம் படிச்சிருந்தேன். எல்லாம் பிகாம், பிஏ, பிஎஸ்சின்னு படிச்சுட்டு எல்லாரும் பிபிஓ கம்பெனியில் போய் 10,000 ரூபாய் ரைட் அண்டே ஒர்க் பண்ணுறது. சான்ஸ்கிரிட் படித்து காலேஜில் ப்ரொஃபஸராக போனால் 60,000 ரூபாய் சம்பளம். படிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதுலேயும் கெட்ட விஷயமே இல்லாத ஒரு பாஷை சம்ஸ்கிருதம். கெட்டதால நீங்கள் தேட முடியாது. யாராவது புதுசாக இப்போ யாராவது பண்ணாதான் உண்டு. ஆதி காலத்து விஷயங்கள் காளிதாசனுடைய ரகுவம்சமாக இருக்கட்டும், மேகதூதமாக இருக்கட்டும், காவியம் அப்படின்னா சம்ஸ்கிருதம் தான். அந்த நடை, வால்மீகியோட ஆதி காவியம் ராமாயணம் என்னமா இருக்கு, நாராயணியம். அது நிஜமாவே பாரத தேசத்துடைய பெரிய பலம் சம்ஸ்கிருதம், ஜீவ நாடி. சம்ஸ்கிருதம் இல்லை அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, நம்ம கிட்ட ஒண்ணுமே கிடையாது. நாராயணியம் கிடையாது, பஜகோவிந்தம் கிடையாது, ராமாயணம் கிடையாது, பாகவதம் கிடையாது, வேதம் கிடையாது, மகாபாரதம் கிடையாது. பெரிய லிஸ்ட் உண்டு. இது அஸ்திவாரமா வச்சுன்னா பல பாஷைகள்ல பல விஷயங்கள் வந்து. அதனால இந்த வேத மகிமையை சொல்றார். ஓதும் வாய்மையும் உவனிய பிறப்பு. உவனிய பிறப்பு அப்படின்னா உபநயனம். விஜன் அப்படின்வா பிராமண சத்திரிய வைஷ்யா இருபிறப்புன்னு பேரு. அம்மாவோட வயிற்றுலேருந்து பிறக்கிறது தீட்டா. இந்த பூடல் போட்டாச்சுனா தான் பிரம்மத்தை அடையக்கூடிய ஒரு பலம் கிடைக்கிறது. பிரம்ம சம்ஸ்காரம், பிரம்ம வித்யையை அடையறதுக்கான ஒரு சம்ஸ்காரம் ரொம்ப விசேஷம். அது அத்தனை பலம் உண்டு. காயத்ரி சந்தோஷங்கள்ல நான் காயத்ரியா இருக்கேன்னு கண்ணனே சொல்றான். ஓது வாய்மையும் உவனிய பிறப்பும். அது ரெண்டு இருந்துடுத்துனா பிரம்ம தேஜஸ் உலகமே வசப்படும். உலகமே வசப்படும். இவ்வளவு அழகா அனுபவிக்கிறார் சங்கர பகவத் பாதர், மத்வாச்சாரியா, சுவாமி ராமானுஜர். வாழ்ல அந்த விஜத் பிறப்புல தானே வர. ஓது வாய்மையும் உவனிய பிறப்பும் உனக்கு முன் தந்த அந்தணன் ஒருவன். உனக்கு வேதம் எல்லாம் ஒருத்தர் சொல்லி கொடுத்தான். உனக்கு உபநயன சம்ஸ்காரம்லாம் பண்ணி வச்சு உன்னை ஒரு பிரம்மத்தை அடையறதுக்கான தகுதி கொடுத்தான். பிரம்மத்துக்கே பிரம்மத்தை அடைய தகுதியை கொடுத்தான் ஒரு அந்தன். அதான் அபிஷேக். நமக்கு கொடுத்தா கதை வேற, நமக்கு கொடுத்த பிரயோஜனமும் இல்லை. அது அடுத்த கதை. அவ்வளவு அழகா சொல்ற. பிரம்மத்துக்கு பிரம்மத்தை அடையும்படியான ஒரு சம்ஸ்காரம் முன் தந்த அந்தணன் ஒருவன். யாரானா சாந்திமணி மகரிஷி. தைரியம் ஒன்றும் இல்லை. வேதஸ்வரூபனான ஒருத்தங்கிட்ட போய் புருஷ சுத்த மந்திரத்தை சொல்லி சகஸ்வசீருஷா புருஷக அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சகஸ்வசீருஷா புருஷகன்னா அர்த்தம் என்ன தெரியுமா உனக்கு அப்படின்னு சகஸ்ராட்ச சகஸ்ரபாத அப்படின்னா தெரியுமா?
1000 தலைகள் உண்டு, ஆனா 1000 தலைகள்னு கணக்கு கிடையாது. அவன் உள்ளும் இருக்கான் புறமும் இருக்கான். இது அவன் அப்படியா ஓ ஆ அப்படி கண்கள் ஆனந்த வழி வழியே கேட்கிறானா. சாத்தியமணி பார்க்கறாரு, நிஜமாவே கேட்கிறானா ஆக்கி கொடுக்குறானா. அவளுக்கு புரியுறது, இவன் பலவான்னு தெரிகிறது, மகிமையெல்லாம் தெரிகிறது. கோபிகள்லாம் ஊர் முழுக்க நோட்டீஸ் அடிச்சு விட்டிருக்காங்க. உத்காயதீனா மரவிந்தலோச்சனம் எஃப்எம் ரேடியோ அந்த காலத்துல என்னடா கோபிகைகள் தான் பாடுறாள். வைகுந்த வரைக்கும் எதிரொலிக்கலாம், அப்படி ஒரு டிரான்ஸ்மிட்டர் வச்சிருக்கா. இங்க கத்துறது உத்காயதீனா மரவிந்தலோச்சனம். இங்கேருந்து வைகுந்தத்திற்கெல்லாம் டியூன் பண்றாளா. கோபிகா சேனல், கோபிகா எஃப்எம் டியூன் வச்சிருக்கா, நிறைய வச்சிருக்கா. கோபிகா எஃப்எம் டியூன், கம்சன் எஃப்எம் டியூன், அக்ரூர் எஃப்எம் டியூன்லாம் வச்சிருக்கா. அந்த ஃப்ரீக்வன்சி வச்சிருக்கா. இப்போல்லாம் 91.2 அப்படின்லாம் சொல்றா இல்லையா, அந்த மாதிரிலாம் அவெல்லாம் வச்சிருக்காங்க ஒரு டியூன். அப்போ டியூன் பண்றான். கம்ச விஷயம் அப்படின்னா ஜாலியாக கைகுட்டி சிரிக்கிறாளாம். அப்படியே அந்த மாதிரி கோபிகானா அப்படியே அப்படிங்க. கோபிகா விஷயம் கேட்கறதெல்லாம் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி எல்லாம். கம்சன் யாராவது ஆள் அனுப்புறான்னா பக்கத்தில் உட்காந்துக்கலாம், அந்த டியூன் பண்ண அந்த சேனல் வச்சுடுறாளாம். பூதனா சகடாசுரன் அடுத்து நம்ம யார் வரான்ப்பா கேட்டு சொல்லு, லைவ் கமெண்ட்ரி கேளு அப்படின்னு உட்காந்துக்கிறாளாம். ஆச்சரியம், அவ்வளவு வசத்தியா. அதனால இந்த சாந்திமணி முனிவர் பார்க்கிறார், ரசிக்க ரசிக்க இவன் அனுபவிக்கிறான். பத்மநாபர்கிட்ட போய் என்னத்தை சொல்ல முடியும்? பத்மநாபர் மையம் உங்ககிட்ட சொல்லலாம், அவருடைய மகிமையை அவர்கிட்ட போய் சொல்ல முடியுமா? ரெடி வேற ஏதாவது சொன்னா ரசமா இருக்குமா? ஒன்றும் இல்லையே. அவ்வளவு அழகா அந்த சாந்தீவனி முனிவர் இவனுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கிறார். உனக்கு முன் தந்த அந்தனன் ஒருவன். ரொம்ப தைரியம். ஒரு பெரிய சபை இருக்கு, நல்ல வித்வான்கள்லாம் இருக்கா வச்சுக்கோங்களேன், வார்த்தையே வராது பேசுறதுக்கு. என்ன வார்த்தை பேசுறதுன்னு வரவே வராது. பெரிய நல்ல சங்கீதம் தெரிஞ்சவாள்லாம் இருக்கா, அந்த சபையில போய் சங்கீதம் பாடுறோன்னா தொண்டை வறண்டு போயிடும், ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி பரபிரம்மத்துக்கிட்ட பிரம்ம விஷயத்தை பத்தி பேசணும், அதை அவனுக்கு புரிய வைக்கணும். மற்றவாள்லாம் கேட்கறத தாண்டி ஒரு சந்தேகம் வரை கேட்பாங்க, அது ஒரு கஷ்டம் இருக்கு பாருங்க. பிரளயத்துல பகவான் என்ன பண்ணிட்டு இருந்தார்? சாதாரண மனுஷா கேட்டா யோக நித்திரையில இருந்தார், சேமா சொல்லிடுவோம், முடிஞ்சு போச்சு. அவர் பாட்டுக்கு இருந்தார், அப்புறம் அவரா எழுந்தார், பரபிரம்மே கேட்டுக்கணும். அந்த சமயத்துல பரபிரம்மம் இல்லையே, அப்படியா அவர் அப்படி பண்ணிட்டு இருந்தான்றது என்ன ப்ரூஃப்? அடுத்த கேள்வி கேட்போம். அந்நேரத்துல வேதம் தான் ப்ரூஃப், எல்லாத்துக்கும் வேதம் தான். பரபிரம்மே பாவம் வேதத்தை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்கு. வேத ஜீவனம், வேதம் தான் சுவாமியை காப்பாத்திட்டு இருக்கு. சுவாமி வேதத்தை காப்பாற்றணும், என்ன ஞாபகம்? வேதம் பரமாத்மாவை காப்பாத்தின்னு இருக்கு. இந்த பரமாத்மாவுக்கு ஓது வாய்மையும் புவனிய பிறப்பும் உனக்கு முன் தந்த அந்தனன் ஒருவன். அழகா இந்த அண்ணன் எல்லாம் சொல்லி தராராம். அதுக்காக அவனுக்கு போய் விறகெல்லாம் வெட்டின்னு இருக்கானோ. மாடு மேய்க்கும் கண்ணன், பின்னாடி துவாரகாதீசனா இருக்கக்கூடிய கண்ணன், மதுரா நாயகன். இப்ப ஜோட ஆச்சரியமா விறகு வெட்டுறானா. அழகா காலங்கத்தால 4 மணிக்கெல்லாம் எழுந்து குளிச்சுட்டு சந்தியாந்தெல்லாம் பண்ணி மூக்கெல்லாம் பிடிச்சிண்டு பிராணாயாமம் எல்லாம் பண்ணிண்டு சமயத்துல அப்படின்றான். சாந்திவனி வந்து பக்கத்துல பாக்குறாரு, என்ன பிராணாயம் வித்தியாசம் அவன் தூங்கிட்டான். எழுப்புறாரு, என்னடா பிராணாயாமம், இப்படியா பிராணாயாமம்? அது இப்ப சீக்கிரம் எழுந்து பழக்கம் இல்லை. காலங்கத்தால எழுந்தோடனே கடகடன்னு குளிச்சுட்டு பல்ல, இது குளிச்சே பழக்கம் இல்லை முதல்ல, அதோட கஷ்டம். பத்மநாபருக்குலாம் குளிச்சு பழக்கம் இருக்கு, மூலவருக்கு தண்ணியே பார்த்ததில்லை உடம்பு. அட்லீஸ்ட் ரங்கநாதனால வருஷத்துக்கு ஒரு தடவை தைல காப்புன்னு தைலமாவது பூசிக்கிறோம், அதுவும் கிடையாது இந்த பயலுக்கு. அழுக்கு ஆனா அழகாத்தான் இருக்கு. என்ன சொல்றது, ஒரு அழுக்குத்தான் அழகே. நமக்கெல்லாம் அழுக்கு, நமக்கு அழகே அசிங்கமா இருக்கு, அவனுக்கு அழுக்கும் அழகா இருக்கு. அப்ப அத்தனை அழகு. குளிக்கவே மாட்டேங்கிறான், காலங்கத்தாலெல்லாம் குளிக்கிறான். சுதாமாட்ட கேட்கிறேன், எப்படிடா காலங்கத்தாலாம் குளிக்கிறது? சுதாமா கேட்கிறாரு, அது என்னடா கஷ்டம்? எங்களுக்கு அதெல்லாம் பழக்கமே இல்லை, பல்ல வேற தேய்க்க சொல்றான். கிருஷ்ணன் பார்க்கறான், என்னதுக்கு பல்லெல்லாம் கஷ்டப்பட்டு தேய்க்கணும்? ஏன்னா பல் தேய்க்க மாட்டான், எழுந்தோன்னு வெண்ணெய் உண்டு வாயில போட்டு மவுத் வாஷ். அவனுக்கு மவுத் வாஷ் பட்டர் வாஷ் தான். அப்படி பன்றிபுரத்தை பாருங்க, அப்படி வாயில அப்புவா வெண்ணெய்.
அவனுக்கு அதானே பரமசுகம், அதானே ஆனந்தம். காலங்காத்தால குளிச்சுட்டு பல்லெல்லாம் தேய்ச்சுட்டு, சுதாமா சொல்ல பல்ல தேய்ச்சுட்டு குளிச்சுட்டு, ஓ அந்த ஆர்டர் கூட தெரியல, குளிச்சுட்டு பல் தேய்க்கிறது, பல்ல தேய்ச்சுட்டு அப்புறம் குளிக்கணும். அதுக்கப்புறமா அப்படி சந்தியாந்தெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஏதோ கொடுக்குறான் சொல்றான், நாங்கள்லாம் காத்தால எழுந்தா ஒரு படி பால் குடிப்பேன். இப்ப காத்தால எல்லா வேலையும் முடிச்சுட்டு சந்தியாந்தெல்லாம் முடிச்சுட்டு அக்னிகோத்திரம்லாம் முடிச்சுட்டு சமிதாதானமெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உட்கார வச்சு ஏதோ ஒரு பழையது போடுவா குருபத்தினி. அது சிலத்தா நோட்டுகளை வாங்கிட்டு இப்படி ஓரத்தை உட்காந்து சாப்பிட்டு எவரை எட்டி பக்கத்தில் பார்த்து, உனக்கு போதுமா உனக்கு போதுமா உனக்கு போதுமா உனக்கு போதுமா, ஏண்டா போதுமா 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 கேட்கல, எனக்கு வேணும் அதுக்குதான், உனக்கு போதும்னா நான் எடுத்துப்பேன். அதனால நிறைய பேர் கிருஷ்ணன் பக்கத்தில் தைரியமா உட்காரதே கிடையாது. அங்க மேல பாரு அப்படின்னா அதுல எடுத்து இப்படி வச்சுட்டு பாப்பா, ஐயோ பாதியை காணும், ஏன்டா இப்ப நீ சாப்பிட்ட ரொம்ப ஞாபகம் மறதியா இருக்கு, அதுதான் ரொம்ப படிக்காதானே கேட்கறியா, நீ படிச்சு படிச்சு மறந்து போயிட்டா அப்படின்னு. சில பேர் நான் டிவி பார்த்துட்டே சாப்பிடுவா, அப்புறம் சமையல் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு, அப்புறம் என்ன சமையல் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருந்து சொல்லிட்டு அப்புறம் என்ன சமையல் அப்படின்னு. அதனால அந்த மாதிரி எல்லாம் லீல பண்ணக்கூடிய இத்தனையும் அனுபவிச்ச சாந்திமணி. 64 நாள் 64 கலைகள், ஆய கலைகள் 64. நமக்கு என்னன்னே தெரியாது. முதல்ல கோலம் போடுறதுலேருந்து, தைக்கிறதுலேருந்து, மேக்கப்லேருந்து, சவரம் பண்ணிக்கிறதுலேருந்து, மாலை தொடுக்கிறதுலேருந்து எல்லாமே ஆய கலைகள் 64. அட்லீஸ்ட் நமக்கு 10-15 கலைகள் தெரியும் வச்சுக்கோங்க. சமையல் பண்ணுறது, துணி துவைக்கிறது எல்லாமே இந்த கலைகளில் சேர்ந்துடும். நிறைய இருக்கு அந்த மாதிரி. ஒரு ஆய கலைகள் 64 பற்றி ஒரு உபன்யாசம் பண்ணுவோம். 64 நாள் குறைஞ்சபட்சம். அந்த மாதிரி அழகா 64 நாள்ல படிச்சுட்டான். ரொம்ப அழகு. எல்லாம் முடிச்ச உடனே குரு திருவடிகள்ல சேவிக்கிறான் கிருஷ்ணன். குருவே சரணம், சொல்லுங்க எனக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கு. இவர் கத்தே கொடுக்கும், அவனே கத்துட்டான். 64 நாள்ல கத்துட்டான். அப்பயே தெரிஞ்சு போயிடுச்சு. அடியன் தாசன் என்ன பண்ணட்டும் உங்களுக்கு, நீங்க உத்தரவு கொடுங்கோ, அதுபோல ஒரு கைங்கரியம் நான் பண்றேன். இந்த மாதிரிதான் நம்ம ஸ்கூல் காலேஜ்லாம் இருக்கப்படாதா? முதல்ல பணத்தை வாங்கிட்டு அட்மிஷனே உள்ள விடுறாரு. பசங்கள்லாம் நன்னா படிச்சா அதுக்கேற்ற மாதிரி ஃபீஸ் எல்லாம் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நன்னா இருக்கும். அப்படிதான் இருக்கணும். சரியா ஒரு வித்யை அப்படின்னா அந்த குழந்தைகள் நன்னா அதுல தேறி வந்தவொடனே அவளை உகந்து கொடுக்கறது. என்ன அழகான ஒரு சிஸ்டம் பாருங்க. பணத்தை பிடிங்கிட்டு கொடுக்கறது இல்லை, கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீயா உவந்து கொடு. பியூட்டிஃபுல் சிஸ்டம். நிஜமாவே உலகத்துல யாருக்குமே இந்த புத்தி கிடையாது. உலகத்துக்கு எல்லாருமே எதை வச்சு எப்படி பணம் பண்ணலாம் சித்திர கூட்டமா இருக்கு. பணம் பண்றதுதான பிராதான்யமா இருக்கு. ஆனா நம்ம தேசம் அப்படி இல்லை. இந்த குருகுலம்ன்றது எல்லாம் கொடுத்துடணும். அது அவளை நல்லா உசத்தி கொண்டு, அதாவது அவளை கம்ப்ளீட்டா இதை கொண்டு அவள் ஜீவிக்க முடியும்னு ஒரு ஸ்திதியில கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு பலம் கிடைச்சிருக்கு பாருங்க. அந்த பலத்தை கொண்டு அவ ஒன்று சம்பாதிச்சு அப்புறம் கொடுக்கணும் ஆச்சாரியன். என்ன ஆச்சரியம்! இன்னைக்கும் பாருங்க, இந்த வேத பாடசாலையில் இருந்த குழந்தைகள் எங்க போனாலும் தப்பிச்சு ஜெயிச்சு வரும். ஏன்னா தன் காரியங்களை தானே சாதிச்சுக்கிற ஒரு மனோபலம், தைரியம் எத்தனை பேரோட இருந்தாலும் அதுல தப்பிச்சு வரக்கூடிய பலம் அவளுக்கு உண்டு. எல்லாம் 3-5 வயசு 7 வயசுக்குள்ள ஸ்கூல் வேத பாடசாலை போயிட்டு வச்சுக்கோங்களேன். தானா கரெக்டா எழுந்துடும், தானா குளிச்சிடும், தானா ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கணும், தானா துணியை துவைக்கும், தானா சாப்பிடும், தானா இந்த செல்ஃப் தானா வந்துடும். நம்ம ஆத்து குழந்தை 25 வயசானாலும் ஜெட்டி எடுத்து வைக்க வேண்டியிருக்கு. நான் சொல்றேன், உண்மையே சொல்றேன், யதார்த்தம். இங்க வச்சு அங்க வச்சு என்னோட இதை காணும் அதை காணும்னு கேட்கறது. வேத பாடசாலை குழந்தை பாருங்க, அது பாட்டுக்கு சும்மா இல்லை. வேத பாடசாலை வாழ்க்கை கல்வி அப்படின்னா வேத பாடசாலை தான். இது எதுவுமே வாழ்க்கைக்கு சம்மந்தம் இல்லாத கல்வி தான். எனக்கு நான் அந்த ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தேன். நிறைய மேக்ஸ் ஈக்குவேஷன்ஸ்லாம் போட்டுட்டு அந்த நாளும் வந்துடாதா, இதெல்லாம் நிஜமாவே என் வாழ்க்கைக்கு நான் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு நாள் வந்துடாதான்னு கேட்டுருந்தேன். நம்ம படித்த பல விஷயங்கள் நம்ம வாழ்க்கைக்கு நிஜமா உபயோகம் இல்லை, ஒத்துட்டு தான் ஆக வேண்டியிருக்கு. படித்த படிப்போ போகிற வேலையோ நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கும் லிங்கே இல்லை. நான் படித்தேன்னு சொல்லிக்கலாம், அவ்வளோதான். ஒரு சம்பந்தம் இல்லையே.
வேத பாடம் அப்படி இல்லையே, ஜீவிதம், ஜீவன். அவன் மட்டும்தான் படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலைக்கு போறா, அவளுக்கு மட்டும்தான் படிப்புக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே கிடைக்கும். அதெல்லாம் படிப்புக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா நமக்கெல்லாம் வேத பாடசாலை ஒரு லோ ப்ரொஃபைல், நிஜமாவே தொட முடியாத உசரத்துல இருக்குது. நம்ம எல்லாம் தொட முடியாத உசரத்துல இருக்கு, மடியா இருக்கு, ஆச்சாரத்தோட இருக்குது வேத பாடசாலை மட்டும்தான். என்ன ஹெல்த்தியா இருக்கு அந்த குழந்தைகள், பழையதை கூட ரசிச்சு சாப்பிட்றதுகள். ஆச்சரியமா நிஜமாவே நிஜமாக எனக்கு இன்னும் வருத்தம் உண்டு. எனக்கு சின்ன வயசுல வேத பாடசாலை போகிற பாக்கியம் கிடைக்கலையேன்னு ஒரு துக்கம் இன்னி வரைக்கும். இவரை கூட யாராவது சேர்த்துனா ஒரு 10 வருஷம் யாராவது விட்டா நான் போய் படிச்சுட்டு வந்துடுவேன் அப்பாடான்னு. ஊர் உலகத்து தலையே காட்டாம நிம்மதியா போயிட்டு, சத்தியமா சொல்றேன், அது தனி சுகம் தான். காத்தால எழுந்துக்கணும், புருஷன் இதுதான் வேலையே. புருஷ சுத்தம் வாசிக்கணும், வாத்தியார் சொல்லிக் கொடுப்பார், திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்கணும், சாயங்காலம் ஒரு தடவை சொல்லணும், அது ஒரு நாள் பிரதமைக்கு கிளாஸ் இல்லைன்னா ஆடி பாடி குதிக்கணும். எந்த சுகம் தெரியுமா? ஆனந்தம் தான் அதெல்லாம். எத்தனை ஆனந்தம். எங்கேயாவது ஒரு யஜ்யம் நடக்கிறதுனா வாங்கடா பசங்களா புரிஞ்சுக்கிட்டோம் சொன்னா நேர் போய் கையை கட்டிட்டு என்ன என்ன மரியாதை, என்ன மரியாதை. நம்ம பார்த்த குழந்தைகள் எங்கேயாவது எல்லாம் காமர்ஸ்லாம் படிச்சிருக்கு, எல்லாம் படிச்சிருக்கு, பார்த்த ஏதாவது இருந்தால் அவனோட இன்ஜினியரிங் மேக்ஸ் எல்லாம் சொல்லுனா அதை கேட்க போகிறோம், அவன் ஈக்குவேஷன்லாம் சொல்லி கற்றுக்கிறேன் நாங்கள் சொல்ல போகிறோம். ஆனால் வேத பாடசாலை பசங்க 10 பேர் வந்து என்ன புரிஞ்சுருக்கோம், என்னமா நிற்கிறது நச்சோடி பார்க்கறதுக்கே. நிஜமாவே அவளுக்கு இருக்கிற மரியாதை இன்னைக்கும் குறையல. சத்தியம், நிஜமா நம்ம இழந்துட்டு இருக்கோம், ஆனால் இழக்க மாட்டோம் சொல்றேன். எத்தனை அழகு. அந்த மாதிரி இங்க சாந்திமணி முனிவர் ஏதாவது வார்த்தை இன்னைக்கு மந்திரம்லாம் இருக்கு, வாங்கோடா இது ஓடு போய் நிற்கிறேன். பகவான் சகஸ்ர சீருஷா புருஷக சகஸ்ராட்ச சகஸ்ரபாத் பூமி, அது என்னென்ன சமைச்சிருக்கான்னு பார்த்து, சபூமி விஸ்வதோ விருத்வா அத்தியதிஷ்டதாங்குலம் அப்படின்றான். இவன் உடனே அப்படின்றான். எல்லாம் முடிஞ்சோம் சுதாமா கேட்கிறான், இதுக்கு அப்படி பண்ணு, அங்க நன்னா லட்டு இருக்கு சாப்பிடலாம் கை காமிச்சிருக்கான். அவர் அத்தியதிஷ்டதாங்குலம் உள்ளுக்குள்ள அப்படி இருக்காண்டா. ஓ நீ அப்படி சொன்னியா, நான் இப்படி அர்த்தம் பண்ணிட்டேன். ஆச்சரியம். கிருஷ்ணன் சும்மாவா? இதெல்லாம் நினைச்சுதான் சுதாமா ஜீவிச்சுட்டு இருக்க. இதெல்லாம் நினைச்சுதான் தரித்திரத்துல கூட சந்தோஷமா இருக்க. நான் கிருஷ்ணனோட இருந்தேன்னா அது பெருமை தானே, நான் கிருஷ்ணனோட வாழ்ந்தேன்னா அது பெருமை தானே. இப்போ நாங்கள்லாம் திருவனந்தபுரத்தை விட்டு போனோன்னு நல்லா கிளம்பிடுவேன். சொல்லுங்க, திருவனந்தபுரம் போயிருந்தேன், அப்புறம் எல்லாரும் இப்போ 1.5 லட்சம் கோடியை பார்த்தேளா, அது ஒன்று ஆரம்பிச்சிடுவோம். பன்றிபுரம் போனேளா, போயிட்டு வந்த சுகம், பத்ரி போயிட்டு வந்தோம் அப்படின்னா பத்ரி போயிட்டு வந்த சுகம், முக்தினா போயிட்டு வந்த சுகம், சுகம் தானே. இவ்வளவு ஆனந்தம் இருக்கு, அதை நினைக்க நினைக்க ஆனந்தம். அதை நினைச்சே இன்னொரு காலத்தை ஓட்டலாம். இப்ப கிருஷ்ணனோட இருந்தா அந்த மாதிரி இந்த சாந்திமணி எவ்வளவு அனுபவிச்சிருக்கார். அவர் பகவான் கிட்ட கேட்டு, பகவான் கேட்கிறார், சொல்லுங்கோ சுவாமி அடியேன் தாசன், உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கோ, அதை பண்ண வேண்டிய தர்மம் எனக்கு. ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி, இதுவே ராஜா தான். என்ன கேட்டாலும் வசுதேவர் காலில் கொண்டு வந்து போடுவார். அதுவும் சுயம் பிரம்மம். பல வருஷம் கழிச்சு வேற குழந்தை கிடைச்சிருக்கான், நன்னா படிச்சிருக்கான், பெரியவனா வந்துட்டான். பகவானுடைய கேட்டவன அவர் சொல்றார் ஆச்சரியமா, காதல் என் மகன் புகலிடம் காணி. அவரும் மனைவியும் பேசிட்டு இருந்தான். கிருஷ்ணன் என்ன பண்ணணும்னு கேட்கிறான். உனக்கு எதாவது ஐடியா இருந்தா சொல்லு, எனக்கு என்ன வேணும்னு சொல்லு. பெருசா இன்னும் ஒரு 30 ஏக்கர் கேட்கலாமா, அப்படி வேத பாடசாலையை பெருசாக்கலாமா, எல்லாம் சொன்னான். வாஸ்தவம் எல்லாம் நல்லா இருக்கு. இத்தனை குழந்தைகள் வர்றது, வேதம் படிக்கிறது, நான் பெத்த பிள்ளை இங்க இல்லையே. இத்தனை குழந்தைகள் வேதம் சொல்றது, என் பிள்ளை வேதம் சொல்லி கேட்க முடியாத ஒரு துர்பாக்கியம் எனக்கு வந்துருச்சு. நான் இந்த குழந்தைகள் மேல பொறாம வெறுப்பெல்லாம் இல்லை. இருந்தாலும் எனக்கு ஒரு பிள்ளை இருந்தது, இல்லவே இல்லை, பறக்கவே இல்லைன்னா கதை வேற இருந்தது, அது போயிடுச்சு அப்படின்னு உடனே சாந்தி பண்ணி பார்த்தா, சரி ஒண்ணு பண்ணலாம், அந்த பிள்ளைய இவங்கிட்ட கேட்கணும். சுவாமி கிட்ட இப்படி கேட்கறதுக்கு ஒரு தைரியம் வேணும். யாருக்கா தைரியம் இருக்கா? செத்து போய் ரொம்ப வருஷம் ஆனவால போய் உண்டா அந்த விசுவாசம் இருக்கா? அதான் விசுவாசம், மகா விசுவாசம். அதுக்கு பேர் தான் மகா விசுவாசம். காணாம போயாச்சு, செத்து போயாச்சு, இல்லவே இல்லை.
எனக்கு கொண்டு வந்து தா. அது எப்ப தெரியும்னா அவன் அவ்வளவு பெரிய பலமுடையவன்னு தெரிஞ்சு நம்பிக்கை இருந்தாதானே கேட்க தோணும். இல்லாட்டி கேட்க தோணாது இல்லையா? நம்பரார் திருமங்கை ஆழ்வார். அதே மாதிரி சாந்தீவனி நம்பரார். காதல் என் மகன் புகலிடம் காணேன், எங்க போனான்னு தெரியலடா. ரொம்ப யோசனை பண்ணி சொல்ற. இவன்கிட்ட போய் என்னத்தை கேட்கறது? அதெல்லாம் கொடுக்கறது எல்லாரும் இருக்கா. இது மட்டும் யாராலையும் கொடுக்க முடியாது, உலகத்தில் இருக்க யாராலையும் கொடுக்க முடியாது. கிருஷ்ணனை தவிர ஒருத்தராலையும் நடக்காத காரியம். காதல் என் மகம் புகலிடம் காணேன், என் பிள்ளை போன கதி தெரியலடா. கண்டு நீ தருவாய், தருவியா? ரொம்ப வயசாயிடுது சாந்திமணி முனிவருக்கு, ஒரு மனைவிக்கும். ஓன் அழறார். பிள்ளைய நீ கொண்டு வந்து கொடுத்தேன்னா கிருஷ்ணா அது போதும்டா. பகவான் கண்களே கணங்கிறது. எப்படி கேட்டுட்டாரு, சரி சுவாமி அடியேன்னுட்டார். பலராமன் இப்படி பார்க்கிறார். ஏண்டா பையனா என்ன கேட்கிற, என்ன ஆறான்றாய்? பலராமன் ரொம்ப ஜாகிரதை. அவர் சீக்கிரத்தில் ஒத்துக்க மாட்டார். ஏன்னா அவர் பாகவதன், இவர் பகவான், ரெண்டு வித்தியாசம் உண்டு. நீங்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுங்க, நான் ரொம்ப சேஃபான ஆசீர்வாதம் பண்ணுவோம். வாயை கொடுத்து மாட்டிக்கவே மாட்டோம். கூடுமான வரைக்கும் மனசை பக்குவப்படுத்த பார்ப்போமே ஒழிய மனசுடைய ஆசைக்கு அனுகிரகம் கிடையவே கிடையாது. இது இப்படிதான், இது இவ்வளவுதான், புரிஞ்சுக்கோ, யதார்த்தம். இது ஒரு பதில வச்சே ஓட்டிடுவோம் நாங்கள் காலத்தில். ஆனால் அதான் யதார்த்தம். ஆனால் பகவானிடத்துல யதார்த்தம் வேண்டாம். யதார்த்தத்தை மீறின விஷயங்கள் அவங்ககிட்ட உண்டு இல்லையா? அதனால பலராமன் கேட்டார், என்ன வாங்கண்ணா? கட்டாயம் சுவாமின்னு. எங்க போனா ஏதாவது ஐடியா, ஒரு க்ளூ. அப்படி இந்த சமுத்திரக்கரைக்கு போனா அப்படியே போயிட்டான். நேர போ சமுத்திரக்கரைக்கு, கட 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 கடன் அழகா போய் சமுத்திரராஜனிடத்துல போய் கேட்கிறான். சமுத்திரராஜன் ஓடி வந்த, பிரபோ அடியே தாசன் தாசானுதாசன், பூர்வ ஜென்மத்துல ராமனா இருந்தது, அம்பு போட்டு வத்தடிக்கிறேன்னு. அந்த பயம் இப்ப ஓடி வந்துட்டான். ஹே சமுத்திரராஜா, அடியேன் தாசன் பிரபு, எங்க வாத்தியாரோட பிள்ளைய எடுத்து நீ அவன் கொடு. அவன் பார்த்தான், சுவாமி என்கிட்ட இல்லை சுவாமி, நான் உள்ளுக்குள்ள ஒரு அசுரன் நான் சுத்தின்னு இருக்கான், பஞ்சதரன் அவனுக்கு பேரு, சங்கு உள்ள உட்கார்ந்து இருக்கான். மேபி அவன் எடுத்துன்னு போயிருப்பான்னு நான் நினைக்கிறேன். நீங்க வேணா அவனை பிடிச்சி கேளுங்க. சமுத்திரத்துல பாஞ்சு உள்ள நுழைஞ்சு அழகா பஞ்சதன உசுரை வாங்கி அவன் கேட்டான், எதுக்குடா என்ன கொண்ட நாப்பாடு தேமேனு உள்ள சுத்தின்னு இருக்கு. இல்லை எங்க வாத்தியார் பிள்ளை இருக்கான்னு பார்த்தேன், இவனுக்கா தெரியாது. வாத்தியார் பிள்ளை இல்லடா, என் உசுறு போச்சு, நான் என்ன பண்ணேன், போனா ஒரு சங்கு ரெண்டாயிரம் நான் வச்சுக்கிறேன், பாஞ்சஜன்யம் அப்படி கையில் வச்சுட்டான். உடனே பார்த்தேன், இங்கெல்லாம் சுற்றி பார்த்தா ஒன்றும் கிடைக்கல. ரைட்டு, யமதர்மராஜா இருக்கார். நேரே சம்யமினி பட்டணத்துக்கு போயிட்டான் பகவான். சம்யமினி பட்டணம் யமலோகத்துக்கு போக முடியுமா? போறான். அங்க போய் நின்று இந்த சங்கு வச்சிருக்காரு பாருங்க, பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷோ, சங்கனாரம் முழங்கினார். யமதர்மராஜா அசந்து போயிட்டா, யாராவது நம்ம வீட்டு வாசல் வந்து சங்கு ஊதுறது, எல்லாரும் வீட்டு வாசலையும் நான் சங்கு ஊதிட்டு இருக்கேன், ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் சங்கு ஊத நான் வாழ வச்சிருக்கேன், அவன் எனக்கு சங்கு ஊதலாம். உடனே கடகடல் வெளில ஓடி வந்தா, நிக்கிற உச்சி குடுமியை வச்சுண்டு ஒரு பைய பூனல் போட்டுண்டு. நிறைய இடங்கள்ல இன்னைக்கு சித்திரம் தப்பா வரையறான். சாந்தீவனி ஆசிரமத்துக்கு போகும்பொழுது மட்டும்தான், அப்போதுலேருந்து தான் அவனுக்கு பூனல். நிறைய பேர் கோகுல லீலா, பிருந்தாவன லீலாலாம் பூனல் போட்டுடுறான். பூனல் போடப்படாது. சித்திரங்கள் நிறைய இடங்கள்ல தப்பா இருக்கு. சரியா சாந்தீவனி ஆசிரமத்துக்கு போகிற பாருங்க, அதுக்கு முன்னாடிதான் பகவானுடைய தோள்கள்ல யஜ்ஞோபவீதம். எங்கேயாவது சித்திரம்லாம் பார்த்து கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நிறைய விஷயங்கள் நம்ம கவனிக்கிறது. அது ஏன்னா அது கிருஷ்ண அழகில் மயங்கிடும். அதரம் மதுரம், வதனம் மதுரம், நயனம் மதுரம், ஹரிதம் மதுரம், கிருதயம் மதுரம், யஜ்ஞோபவீதம் மதுரம். அவ்வளவுதான். மனுஷாதிபதிக்கு போட்டு இருக்க யஜ்ஞோபவீதம் மதுரமாவே இல்லை, முதல்ல சுத்தமாவே இல்லை. அப்புறம் தானே மதுரத்துக்கு. கிருஷ்ணன் போட்டுருந்தானே நல்ல மதுரமா இருக்காங்க. அழகா அப்படி சங்கூதியோட ஓடி வந்தான். எங்க வாத்தியாரோட பிள்ளைய கொண்டாடா, தோ பிரபு. சாந்தீவனி முனிவரோட பிள்ள சம்யமினி பட்டுறதுக்கு என்ன வேலை? பிராரப்த கர்மா. சம்யமினி பட்டணம் நரக விஷயம். யமதர்மராஜா பக்கத்தில் இருக்க அந்த ஆத்மா அப்படியே இருக்கு. அதனால ஆத்மாவுக்கு அழிவில்லை.
யாத்ரா சரீரத்தோடு அங்கே உட்கார்ந்து இருக்கான் இந்த சாந்திமணியோட பிள்ளை. யாத்ரா சரீரம்னா நரக வேதனை அனுபவிக்கக்கூடிய ஒரு சரீரம். உடனே அழகா கொண்டு வந்து கொடுத்துட்டான். யமதர்மராஜா கேட்ட, சுவாமி வேற யாராவது ரெண்டு எடுத்துன்னு போறா? பகவான் சார் ஒரு பேரும் வேண்டாம் எனக்கு. யமதர்மராஜா 50-100 பேர் அழிச்சுன்னு போலாமே. ஏன்டா எனக்கு இம்சத்தை வாங்கல. மகாபாதிகளா இருக்கானுங்க. இவாளுக்கு என்ன தன்மை கொடுக்கறது யோசிச்சு எனக்கு வயசாகிட்டு இருக்கு. ஒரு நிம்மதியா தூங்க முடியாத பாவம் ஜட்ஜெல்லாம் எவ்வளவு பாடு தெரியுமா? அவாவா சொத்து கணக்கெல்லாம் இவா கணக்கு பண்ணி, பாவ கணக்கெல்லாம் கணக்கு பண்ணி இவாளுக்கு ஒரு தண்டனையை கொடுத்தா அப்புறம் இவாளை கழிமரத்தை ஏற்றிடுவா. லோகத்துல பாவமா இருக்கு. எவ்வளவு கஷ்டங்கள் லோகத்துல பாக்குறோம் நம்ம. அந்த மாதிரி ரொம்ப முடியல சுவாமி. எல்லாரும் ரொம்ப டார்ச்சர் பண்றான். யமதர்மராஜன் அட்லீஸ்ட் இவர் யார் விஷயம் ஒரு சந்தோஷம். என்னடா சந்தோஷம் அப்படின்னாரு பகவான். உங்களுக்கு ஒண்ணுமே கொடுப்பேன்னு நினைச்சேன். என் ரேஞ்சுக்கு யாராவது உயிரைத்தான் கொடுக்க முடியும். நீங்க கேட்டால் கொடுத்துரு. உயிரை எடுக்கதான் முடியும். முதல் தடவை உயிரை கொடுத்துருக்கேன் சுவாமி. சாவித்திரிகிட்ட கொடுத்தார். அது அவளா வாங்கிட்டா. சுவாமிக்கு இவர் ஆஃபர் பண்றாராம். டெய்லி பூஜை ஒவ்வொரு உயிரா இருந்து பகவான் திருவடியில் போட்டார். அதுவும் போட முடியாது. ஏன்னா அவருக்கு தர்மம் கொடுக்க வேண்டிய தர்மம் இருக்கு. கொடுத்துட்டார். கண்டு தருவாய் காதல் என் மகன் புகழிடம் காணேன் கண்டு நீ தருவாய் எனக்கு. கேட்டாரோ எனக்கு ஒன்றும் தாடா என்று கோதில் வாய்மையினான் உனை வேண்டிய குறை முடித்து அச்சிறுவனை தந்த. அவன் சிறுவனை தந்த. உடனே பகவான் அழிச்சுட்டு வரா. அதுக்கு பாக்கியம் பாருங்க. யமதர்மராஜனுடைய சபையில போயிட்டு அங்கெல்லாம் இருந்துட்டு திருப்பி கிருஷ்ணன் கூட்டுண்டு வர அவன் எத்தனை வருஷம் ஆச்சோ அத்தனை வருஷம் கணக்கு பண்ணி அந்த சரீரத்தை ஸ்பெஷலாக டிசைன் பண்ணி இந்த யாத்ரா சரீரத்தில் இந்த ஆத்மாவை எடுத்து இதுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணி அழகாக அங்கேருந்து கொண்டு வந்து இப்போ போய் இப்போ இருந்தான்னா பூமியில எத்தனை வருஷமோ அத்தனை வருஷத்தோட திருப்பி புதுசாக வளர்க்க வேண்டிய வேலை இல்லை. இவன் பாட்டுக்கு ஒரு 6 மாதம் குழந்தையா கொடுத்தா உட்காந்து பால் கொடுத்துட்டு இருக்கணும். வெக்கமாக இருக்கும் சாந்தி மணிக்கு. என்னடா இப்படி பண்ணிட்டு நீங்க தானே பிள்ளைய கேட்டேன். ஏண்டா பிள்ளைய கேட்டேன்னா போகும்போது போனா மாதிரி கேட்கலா. இப்ப இருக்கிற மாதிரி சிலதான் நம்மளாம் அப்படி ஏடா கூட பண்ணிடுவோம். இப்போ கூட எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நான் பார்த்தேன். ஒரு அம்மா ஒரு பொண்ணு ஒரு குட்டி பொண்ணு வந்துருக்கு. நான் ஏதோ வாய் வந்தது குழந்தை பாட்டி சொன்னா கேட்கணும்னு சொல்ல வந்துட்டேன். அப்புறம் அந்த சொன்னா, குருஜி என் வாழ்க்கையோட கஷ்டத்தை பாருங்கோ. என்ன கஷ்டம்னா இவன் என் பொண்ணுன்றா. அவளுக்கு வயசு 55-60 வயசு இருக்கும். அந்த குழந்தைக்கு 6-7 வயசு. மூத்த பொண்ணுக்கு 20 வயசு 22 வயசு. எனக்கே வெக்கமா இருந்தது. என்னத்த சொல்றது? அந்த மாதிரி கொண்டு கொடுத்துட்டான். பெரிய கஷ்டம். உடனே பகவான் இவன் வளர்க்கும்படி இந்த இத்தனை வருஷம் வளர்த்தா என்ன இருப்பானோ அதே போல கொண்டு வந்து சாந்திமணிகிட்டையும் குருபத்னிகிட்டையும் கொடுக்கிறான். கண்கள் ஆனந்த பாஷ்பம். கிருஷ்ணா என்ன வேணும் பிரபு? லோகத்துல நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லாத ஒரு காரியம். அந்த காலத்துல ஒரு பாட்டு உண்டு, நான் செத்து பழச்ச வேண்டாம் எவனை பார்த்து சிரிச்ச வேண்டாம். அந்த மாதிரி டாடா பை பை சி யூ, டாடா பை பை சி யூ சொல்லாத. இனிமேல் நேர சி வைகுண்டம் தான். மறந்து இந்த பக்கம் வந்துடாத, நீ வந்தாலும் நான் உள்ள சேர்க்க மாட்டேன் அப்படின்னு. அப்ப கொண்டு வந்து கொடுத்தா இல்லையா? அவ்வளவு வல்லமை இருக்கு உனக்கு. உனக்கு வல்லமை ஒன்றும் குறைவு கிடையாது. அப்பேற்பட்ட பலம் உடையவன். நம்மளும் வேணா கூட்டு பார்க்கலாமா? போன வாழலாம். ஆனா ஆண்டா அவளா நிம்மதியா இருக்குது. ஏன் இவர் கேட்டார்னா, சாந்திமணிக்கு தெரிஞ்சது தன் பிள்ளை மோட்சம் அடையலைன்னு தெரிஞ்சது. இப்ப நம்ம கூட இருக்கவள மோட்சம் அடைஞ்சாலும் திருப்பி கஷ்டப்பட்டு கூட்டு வரக்கூடாது. நீ மட்டும் சுகமா இருக்கீர வரும், நான் பெற்ற துன்பம் நீரும் பெருக, அப்படிலாம் கூட்டு வரக்கூடாது. ஐயோ கூட்ட உடனே தோணும் நமக்கு பிடிச்சவாள்லாம் திரும்பி கூட்டு வந்தா தேவை. பிடிச்சவாதான் அது ஒண்ணு இருக்குல்ல. பிடிச்சவாள்லாம் பகவான் அடைஞ்சு விட்டான்னா சௌக்கியமா இருக்கணும். நான் சீக்கிரம் வரேன்னு சொல்லணும். நமக்கு அது தோணவே மாட்டேன். நீர் போயிட்டு நானும் வரேன். அவர் போயிட்டா என்ன விட்டுட்டு போயிட்டா, யாரா போக வேண்டாம்னு சொன்னோமா? எத்தனை பேர் வேணா கிளம்புங்க, எப்ப வேணா கிளம்புங்க, ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வைக்க நாங்க ரெடியா இருக்கோம். அந்த ஆசீர்வாதம் மட்டும் யாரும் கேட்கறதே கிடையாது. எல்லாம் ஜீவிதத்துக்கான ஆசீர்வாதம் தான்.
எனக்கு ஒரு பக்தை உண்டு, 85 வயசு ஆயிடுது. எப்போ போனாலும் சொல்லுவா, சீக்கிரம் அனுப்பி வைக்க மாட்டேங்கிறல, எத்தனை நாள் தான் பிடிச்சி வச்சுட்டு இருக்க போறேன் அப்படின்னு. நான் சொன்னேன், எனக்கு போர் அடிக்க வரைக்கும் நீங்க தான் இருக்கணும், பக்தி பண்ணணும், உடம்பெல்லாம் படாதுப்பா, அது பாடி படக்கம் பரவாயில்ல, நீ பாட்டுக்கு இரு அப்படின்னு. எப்போ போனாலும் இதே தான், எப்போ வாதிக்க போனாலும் இந்த தடவையாவது கடைசியா இருக்கப்படாதா அப்படின்னு. நான் கேட்பேன், நான் வர்றதான்னு. அப்படி சொல்லலை, நான் உங்களை பார்க்கறது. ஆச்சரியமா இருக்கும் எனக்கு. அவருக்கு எப்பயும் இப்படியே தான் நடந்தது. வயசான பாட்டி நிஜமாவே எனக்கு சீக்கிரம் மோட்சம் கொடுங்க மோட்சம் கொடுன்னு கேட்டுட்டே இருக்கான். ஆச்சரியமான ஒரு பக்தன். அந்த மாதிரி கொண்டு வந்து கொடுத்துட்டானே, அவ்வளவு பெரிய அக்கடி தக்கடனா சாமர்த்தியம். மனுஷாலால முடியாத காரியத்தை சாதிக்கும்படியான ஒரு சாமர்த்தியம் உனக்கு இருக்கேடா. அப்பேற்பட்ட ஒரு கிருபை. ஆதலால் வந்து உன் அடியினை அடைந்து குறை முடித்து அவன் சிறுவனை கொடுத்தாய் ஆதலால். இந்த இடத்துல அது மாதிரி எனக்கு வேணும் கேட்கல திருமங்கை ஆழ்வார். அதுபோல் எனக்கு ஆதலால் யமதர்மராஜனுடைய பட்டணத்துல போய் மீட்டு கொண்டு வந்து சாந்திபனி இடத்துல உன் பிள்ளைய கொடுக்கிற ரேஞ்சுக்கு உனக்கு மகிமை இருக்கு. நான் பண்ண பாவத்துக்கு ஆல்மோஸ்ட் யமதர்மராஜன் வாசல்ல தான் நிக்கிறேன். ஒரு கதவை தட்டி உள்ள போக வேண்டிய ஒரு காலிங் பெல் அழுத்துற ஸ்டேட்ல நின்று இருக்கேன். கிட்டத்தட்ட யமதர்மராஜாவும் நானும் ரொம்ப தோஸ்த் ஆயிட்டோம். அவரை பிரிஞ்சு என்னாலே என்ன பிரிஞ்சு அவராலே இருக்க முடியாத ஒரு ஸ்திதி வந்துடுத்து. அவங்ககிட்ட ஒன்றும் கேட்கல, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கேயிருந்து கொண்டோம். அவ்வளவு தூரம் போயிட்டு என்ன யமனிடத்திலேருந்து மீட்டு கொண்டு வர யமனுக்கு எனக்கு தெரியும். அந்த யமதர்மராஜனோட ஒரு சங்கார்த்தம் வச்சுங்க, அதாவது பாப சங்கார்த்தம். நிறைய பாபம் பண்ணிட்டேன், அந்த பாபத்தினால எனக்கு சம்யமினி பட்டணம் யமதர்மராஜனோட நெக்ஸ்ட் ஜென்மா அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இங்கே போய் அங்கதான் என்ன அப்படிப்பட்ட என்ன நீ மீட்டு கொடு. அதாவது நான் பாவம் பண்ணல, நான் புண்ணியவான் அப்படிலாம் சொல்லலாம். பாபி தான், பண்ணக்கூடாதெல்லாம் பண்ணிட்டேன், பேசக்கூடாதெல்லாம் பேசிட்டேன், நினைக்கக்கூடாதெல்லாம் நினைச்சுட்டேன், எனக்கு தேவையே இல்லை அதெல்லாம் பண்ணி தொலைச்சுட்டேன். அதனால எனக்கு கேரண்டியா நரகம் யமதர்மராஜனோட ஒரு வாழ்க்கை, டெய்லி அவர் திருமுகத்தை பார்க்குற பாக்கியம் எல்லாம் வாய்ச்சி கொடுத்து. நான் என்ன சொல்றேன், அவர்கிட்டேந்து என்னை மீட்டு உன்னை பார்த்து அனுபவிக்கும்படி அவன் பண்ணிடும். அதாவது வைகுண்ட ஐஷன்பேடு இல்லாட்டி ஸ்ரீரங்கத்தை இருக்கவே. எனக்கு யமதர்மராஜாவோட இருக்க வேண்டாம், எனக்கு பிடிக்கல. ஆய் மாமாவை நல்லா இல்லை, அசட்டு மாமாவா இருக்க. எனக்கு ஒன்னதான் பிடிச்சிருக்கு. போனவனை கொண்டு வந்தல்ல, அப்ப போயிட்டு இருக்கிறவனை கொண்டு வரதா கஷ்டம். நானும் அங்கதான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளா ஒவ்வொரு படி எங்கடா வச்சுட்டு இருக்கேன்னா யமதர்மராஜாவை நோக்கி போயிட்டு இருக்கும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஊருக்கு போறோம், எங்கெங்கயோ ஒரே டிராவல் தான். மரணம்ன்ற ஜங்ஷனுக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கும். எனக்கு பயமா இருக்கும் கேட்கறதுக்கு. எனக்கு பாருங்க என்ன புதுசா இருக்கே மரணம், அவளை இறங்கி போயிட்டாரு. என் கூட வந்தவாள்லாம் அவள் அங்கதான் இருக்கா, நான் மட்டுமா போனோம். அப்ப ஒரு கவலை வேற வரும், நான் மட்டும் போறேனே. யாரோ 5 பேரை கூட்டு போன சில சமயம் யாருமே வேண்டாம், நான் மட்டும் போனா போறதும் இருக்கு. அப்ப இந்த மரணம்ன்ற ஒண்ணுத்தை நோக்கி மட்டுமே நம்ம பிரயாணம் கன்ஃபார்ம் தான் போறது. அதே யமதர்மராஜாவை நோக்கி பிரயாணம் பண்ணிட்டு இருக்கு. அந்த மாதிரி பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிற என்ன மீட்டு உன்னிடத்துல வச்சுக்கோ, உன்னால முடியும். ரங்கா கிருஷ்ணனா வந்து சாந்திபனி பிள்ளைய மீட்டு கொடுத்த ஹே பிரபோ, என்னையும் மீட்டு கொடுத்தார். அதாவது என்னோட பாவங்கள் புண்ணியங்கள் எல்லாத்தையும் ஒரேடியா தள்ளுபடி. இந்த ரொம்ப கடன் வாங்கினவாள் ஐபி கொடுத்துட்டேன்வா, மஞ்ச கடுதாசி கொடுத்துட்டேன்வா. என்கிட்ட ஒன்றும் இல்லை, எல்லாம் போண்டி. அந்த மாதிரி எப்படி சொல்றேன், ஐபி கொடுத்துட்டேன், உங்ககிட்ட கொடுத்துட்டேன், நீயா பார்த்து எல்லாம் செட்டில் பண்ணு, அவ்வளவுதான். இந்த பாவம் புண்ணியம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தள்ளுபடி, இந்த ஆடி தள்ளுபடின்னு சொல்றா இல்லையா, அந்த மாதிரி ரங்க தள்ளுபடியும் தள்ளுபடி பண்ணிடு. ஏன் வகையரா தள்ளுபடி பண்ணிடுக்கோ அப்படின்னு நீ யமதர்மராஜனிடத்திலையும் அந்தந்த நரகங்கள்ல எனக்கு ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கா. ரிசர்வ் பண்ணியிருக்கு ஒவ்வொரு பாவத்துக்கும்.
அங்கே நரகத்தில் பேர் எழுதிடுவா. அந்த ரிஜிஸ்டர் உண்டு வாசல்ல. இந்த டைரி டேட்லாம் போடுவா இல்லையா, அந்த குருவாயூர்லாம் உதயாஸ்தமன பூஜைக்கு டேட் போட்டு இவா பேர்னு எழுதி வச்சிருக்கா இல்லையா, நம்ம நரகத்தில் எழுதி வச்சிருக்கா. என்ன பாவம் பண்றோமோ அதுக்கு இத்தனை நாள் இந்த நரகத்தில் டேட் போட்டு அழகா மார்க்கர் போட்டு பர்மனன்ட் மார்க்கர் போட்டு எழுதி வச்சிருவா. இந்த தேதியிலேருந்து இந்த நிமிஷம் இந்த நொடி வரைக்கும் இந்த நரகத்திலே வாளுக்கு வாசம். அது முடிஞ்சு வெளில வந்த அப்பாடா முடிஞ்சுடுதா, இது முடிஞ்சுடுது, அடுத்ததுக்கு வா போலாம். அது என்னன்னா இதை விட சிம்பிள் தான். ஒன்று கும்பி பாகம், மகாரௌரவம், ரௌரவம் நிறைய இருக்கு. அதெல்லாம் கேட்டோம்னா நாளைக்கு யாரும் கதைக்கு வரமாட்டு. அதான் நாங்களும் சொல்றது இல்லை வச்சுக்கோங்க. என்னத்துக்கு பயமுறுத்தோம், ஜாலியாக இருந்துட்டு போங்க. ஏண்டா சொல்றது இல்லை நரகத்தை பத்தி அப்படின்னா, நாமஜபம் இருக்கேன் அதனால தப்பிச்சுடலாம் அப்படின்னு. பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதை. அந்த மாதிரி பிரபோ என்னை காப்பாத்து, புனர்தத்தனை மீட்டு கொடுத்தா இல்லையா, எனக்கு ஒரு புனர்ஜன்மா கொடு, பக்தன்ற ஒரு புனர்ஜன்மா கொடு, உன்னை தவிர எதையுமே சிந்தனை பண்ணாத ஒரு ஜன்மா கொடு. நீ அவ்வளவு பலவான், நீ அர்ச்சாவதார மூர்த்தி தான், ஆனால் யமதர்மராஜன் வரைக்கும் போய் பேசக்கூடிய பலவான், அவ்வளோ மகாசக்தி படைச்ச என் பிரபோ என்னையும் காப்பாற்று, இந்த ஏழையும் காப்பாற்று, இந்த குரங்கையும் காப்பாற்று, இந்த மதம் பிடிச்ச யானையை காப்பாற்று, இந்த பாம்பை காப்பாற்று. நாக்கெல்லாம் பாம்பு மாதிரி தானே, ஒரு சமயத்தில் பாம்பாத்தான் இருக்கும், சமயத்தில் குரங்காத்தான் இருக்கும், சமயத்தில் யானையாத்தான் இருக்கும், சமயத்தில் அறிவொன்றும் இல்லாதவனாத்தான் இருக்கும், ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். அதனால பிரபோ காப்பா. சமயத்தில் விஷயமெல்லாம் தெரிகிறது, ஆனாலும் பயந்து நடுங்கத்தான் செய்யும், சமயத்தில் ஆசைப்பட்டு தான் இருக்கும். அதனால பிரபோ என்னை காப்பாத்து, என்னை காப்பாத்து, என்னை காப்பாத்து. உன்னிடத்துல என்னால என்ன பண்ண முடியும்னா உன் அடியினை அடைந்து திருவடியை பிடிச்சுட்டேன்ப்பா, நீ காப்பாற்றுவேன்னு தெரியும். எவ்வளவு பேருக்கு கிருபை பண்ணியிருக்க இல்லையா, எனக்கும் ஒரு கிருபை. நான் பண்ண பாவத்தெல்லாம் நீ கணக்கு பண்ண ஆரம்பிச்சேன்னா கிருபை பண்ண முடியாது. இந்த பாவத்தெல்லாம் ஒரு தள்ளிடும். இந்த குழந்தைகள் ஒரு சாரி சொல்லிடுச்சுன்னா அது வரைக்கும் அது பண்ண அட்டகாசத்தெல்லாம் மறந்துடுவோம் இல்லையா. 2 மணி நேரம் நம்மளை போட்டு படுத்தி எடுத்துருக்கு, நம்மள விட்டுருவது. அது ஒரு 3-5 வயசுக்கு 40-50 வயசான நம்மள விட்டுடுறது, கதற விட்டுடுறது, படுத்தி எடுத்துடுறது, முடியவே இல்லை புலம்புறது. அப்புறம் ஒரு சாரி சொல்றது, நம்மளை பார்த்து சிரிக்கிறது, அம்மா அம்மான்னு ஓடி வருது, அப்பா அப்படின்றது. உடனே எல்லாத்தையும் மறந்துட்டு உடனே அதை கடைக்கு போய் பொம்மையும் வாங்கிட்டு வரும். 5 மணி நேரம் வாங்கி தர மாதிரி நம்ம தான் போராடி இருக்கோம். அது கத்தி கதறி தூக்கி அடிச்சு ஓரத்தில் உட்காந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி கடைசியில் நம்ம அழுது நம்ம புலம்பி கடைசியில் ஒரு சமாதானத்துக்கெல்லாம் கடைசியில் அது கேட்ட பொம்மையை வாங்கி கொடுத்து. அந்த மாதிரி பிரபோ என்னுடைய எல்லாத்தையும் மறந்துடும், என்ன மட்டும் மறந்துடாது. அதான் நீ என்ன பண்ணிருக்க தெரியுமா, அதெல்லாம் பேச்சே இல்லை, என்ன மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இந்த குழந்தைகளுக்கு ஏதானா பழச சொல்லி சொன்னா கோவம், அது அன்னைக்கே முடிஞ்சாச்சு, இன்னைக்கு சொல்லுங்க, நமக்கே ரோஷம் வரும். முடிஞ்சதே திரும்ப திரும்ப நான் தான் மாறிட்டேன்னு சொல்றேன், நம்ப வேண்டாமா அப்படின்பா. மாறிட்டேன்னு சொன்ன உடனே நம்பினாவா, அது அப்படியே மெயின்டெனானா தான் நம்புவா. நம்ம மாறிட்டே சொன்ன உடனே நம்புறோம். அந்த மாதிரி ஆழ்வார் சொல்லார், நான் பண்ணதெல்லாம் மறந்துடும், என்னை மட்டும் மறந்துடாது. பகவான் சொல்ல, உன்னை மறக்க முடியுமாடா, உன்னை மறக்கிற மாதிரியா நீ பண்ணிருக்க. ஆழ்வார் சொல்ல, அதான் சொல்றேன் நான் பண்ணதை மறந்துடும். உடனே பகவான், இப்படிதான் எல்லாத்தையும் மறக்க முடியும், நான் எல்லாத்தையும் மறக்க சொல்ல. எதனா ஞாபகம் வச்சு, உன் அடியினை அடைந்தேன், அதை மட்டும் ஞாபகம் வச்சு. பகவான் பார்த்தா என்ன அநியாயமா இருக்கு, 99% அக்கிரமம் பண்ணிட்டு 1% நல்லது பண்ணிட்டு அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. நம்ம அப்படிதானே பண்றோம். இந்த மொய்யெல்லாம் வைப்போம், 1000 கட்டி தங்கவராகன் மாமா ஆசீர்வாதம் மாமா 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 மாமான்னு. நம்ம யாரும் 1000 கட்டி கட்டியே பார்க்கலாம். அப்புறம் 1000 கட்டி தங்க வராகன், பொன் வைக்கிற இடத்துல பூவை வைக்கிறேன். எவ்வளவு வசனங்கள் பாதிக்கிறோம், எவ்வளவு வசனங்கள் லோகத்தை அப்படிதானே பண்றோம்.
உனக்கு என்னெல்லாமோ பண்ணணும்னு ஆசை, எனக்கு இவ்வளவுதான் முடிஞ்சது, இவ்வளவுதான் பிளான் பண்ணியே வச்சுக்கோங்க. அது ஆத்திர முக்கால்வாசி தேவையில்லாத அடுத்த ஒரு கிஃப்டாவே போகும். முக்கால்வாசி இடங்கள் நான் பார்த்துருக்கேன். நிறைய பேருக்கு நியூ இயர்க்கு நிறைய கிஃப்ட் வரும், எல்லாம் பத்திரமா வச்சிருப்பான். ஒவ்வொரு கல்யாணத்துக்கு பேக் பண்ணி அப்படியே கொடுத்துருவான். வாங்கி கொடுத்தா மாதிரியே. உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டாம். முக்கால்வாசி கப்பன் சாத்தர் தான் மாட்டோம். அவங்க சேல்ஸ் ட்ரிப்பெல்லாம் இருக்கிறவாளுக்கு அதே தான் கிடைக்கும். மாற்றி மாற்றி இங்கே கிஃப்ட் கிடைக்குமா, அப்படியே ஒரு தாக்கம், அப்படியே எவ்வளோதான் வச்சுக்கிறேன் அவளும். அது வரைக்கும் சந்தோஷம். அப்ப நிறைய விஷயங்கள் நம்ம அப்படி பாவிச்சுக்கோங்களே. அந்த மாதிரி திருமங்கை ஆழ்வார் சொல்றார், நான் பண்ணதை மறந்துடும், நான் இப்ப பண்ணதை ஞாபகம் வச்சுக்கோ, என்ன ஞாபகம் வச்சுக்கோ. என்ன அழகானது பாருங்க. 14வது சொன்னது பாரு, இன்னைக்கு கோவிலுக்கு வந்திருக்கேன். நீ கோவிலுக்கு வந்த மனசு இல்லை, அது முக்கியம் இல்லை. கோவிலுக்கு வந்தனா இல்லையா, அதான் முக்கியம். என் மனசு எங்க இருக்குன்னு பார்க்காத, உடம்பு எங்க இருக்குன்னு பாரு. இப்ப நான் கோவில் இருக்கணும், ஆமா அவ்வளவுதான். இல்லையாடா மனசு, அது ஏன் தப்பில்லை, உன் கோவில் சரியில்லை. கோவிலுக்குள்ள போனாலே மனசு எங்கேயும் போகாதபடி மாற்ற வேண்டிய பலம் உனக்கு இருக்குல்ல. எவ்வளவு ஐடியா சொல்லி கொடுக்கணும் பாருங்க. அநியாயம், தெரியாத்தனமா அந்த டாபிக் எடுத்துட்டோம். எல்லா வழியும் உமக்கே. அப்ப என்ன சொன்னா, பகவான் இந்த உரிமையத்தான் எதிர்பார்க்கணும். அந்த பாசுரங்கள்ல கிடைக்கிற சாராம்சம் என்னன்னா, இந்த உரிமையை வச்சுக்கோ, இந்த மாதிரி என்னிடத்த உரிமையோட கேட்கிற உரிமை உனக்கு இருக்கு. உனக்கு பண்ற அருகதையும் கடமையும் எனக்கு இருக்கு. எனக்கு கடமை இருக்கு, உனக்கு உரிமை இருக்கு. கடமைனா அப்படி பண்ணிதான் போறோம். உரிமையோட நீ கேள, உனக்கு ஒரு சந்தோஷம், எனக்கு ஒரு சந்தோஷம். அதனால நான் பண்ணதெல்லாம் மறந்துடு, என்ன மட்டும் மறந்துடாத. நம்மளே மறக்கிறது இல்லைல்ல. ஐயோ, முன்னாடி ஒரு வேலைக்காரி இருந்தா என்ன பாடுபடுத்திட்டா, நல்ல வேலை அவ போனா, அப்பாடா, அதுக்கு ஒரு கும்பிடு போடுவோம்ல. அந்த மாதிரி பகவானை பார்த்து சொல்ற, முன்னாடி இவ்வளவு மோசமா இருந்தேன், இப்ப நல்லா இருக்கேன்ல. இப்படி அர்த்தம் உண்டு. இவ்வளவு மோசமா இருந்த தெரியுமா, திரும்ப கண்ணை அப்படி தொலைச்சுக்கிறார். இருக்கிற மோசமா இருந்தேன், நீ இருக்கேன்னு சொல்லலையே. மோசமா இருந்தேன், நான் இப்ப இல்லைன்னு தானே அர்த்தம். அவ்வளவு மோசம் இல்லை, கேரளா சொல்ல அவ்வளவு மோசம் இல்லை. அந்த மாதிரி அப்போ கொஞ்சம் தானே, கொஞ்சம் மோசத்தை நீ மறந்துடு. நீ பழகிக்கோ, நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நான் மாறுவேனெல்லாம் தெரியாது, நான் பக்குவப்படுவேனெல்லாம் தெரியாது. நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், மோசமானாலும் பக்தன், கெட்டவனானாலும் பரம பாகவதத்தவன் நீ பாவிச்சுக்கோ. ஸோ இதான் விஷயம். ரங்கன் பார்த்தார், சரி தலை ஆடிட்டார். கழுத்துல கொண்டு கத்தி வச்சுட்டார் ரங்கன் கழுத்துல. அது சரிடா அவ்வளவுதான். பெருமாளை யோசிக்க டைமே கொடுக்க முடியாது, யோசிச்சா கஷ்டம். இந்த குழந்தைகள்லாம் யோசிக்க விடாமா, ப்ளீஸ் 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 ப்ளீஸ். அது தெரியும், யோசிச்சா காரியம் நடக்காதுன்னு தெரியும். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். நான் இனிமேல் சவத்தா இருக்கேன், நான் ஒழுங்காக படிக்க வேண்டாம், நல்ல மார்க்லாம் வாங்கிடுவேன். நீ இப்போ மட்டும் இந்த சினிமாவுக்கு அனுப்பேன், நான் ஓடி போய் விளையாடிட்டு வந்துடுவேன். என் ஃப்ரெண்டு என்னை கூப்பிட்றேன், ப்ளீஸ் 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 ப்ளீஸ். தலையை தின்னு துபா, நீ சும்மா சும்மா கேட்டு இருக்காத. அது எனக்கு தெரியும், நம்ம திருப்பி அதோட பேச ஆரம்பிச்சாலும் மாட்டிட்டோம் தெரியும். எப்ப அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சோமோ அன்னைக்கே மாட்டிட்டோம். அதுதான் நாங்களும் வாயே கொடுக்க மாட்டோம். யார் மாட்டிக்கிறது? வாயை பிடுங்கிறதுல சம்சாரிகள் மகா கெட்டிக்காரா, வாயை கொடுக்காம இருக்கிறதுல நாங்கள்லாம் கெட்டிக்காரா. கொடுப்போம் 2 மணி நேரத்துக்கு சத்தங்கத்தை கொடுப்போம் வாயை, அதுக்கப்புறம் சத்தியம். அப்ப சுவாமி கிட்ட அந்த மாதிரி அவனுக்கு பண்ணல எனக்கு பண்ணு, அவனுக்கு பண்ணல எனக்கு பண்ணு, அவனுக்கு பண்ணல எனக்கு பண்ணு, அவனுக்கு பண்ண முடியும் எனக்கு பண்ணலாம்ல. ஏன்னா அவன் கதையை விட்டுரு, என் கதையை பாரு. அவன் கதையில பண்ணதை பாரு, என் கதையில பண்ண வேண்டியதை பாரு. இதான் டீலிங். அவன் கதையில நீ பண்ண பாரு, அந்த விஷயத்தை மட்டும் எடுத்துக்கணும். என் விஷயத்துல பண்ண வேண்டிய கிருபையை மட்டும் பார்க்கணும், நான் பண்ணதை பார்க்கப்படாது. அதுதான். அதனால பிரபு அப்படி கிருபை பண்ணு அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கிறார். இன்னொரு 3 பாசனம் தான் இருக்கு, நாளைக்கு முடிச்சிடுவோம். இன்னைக்கு மணி ஆயிடுச்சு.
நாளையோட இந்த இடத்துல பூர்த்தி ஆகிறது. நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் கூட வச்சுக்கலாம். 2 மணி நேரம் வச்சிருந்து கொஞ்சம் விஸ்தாரமாக அனுபவிக்கலாம். நாளை காத்தால விஸ்தாரமாக அனுபவிக்கலாம். ஒரு 3 பாசம் முடிச்சுக்கணும். ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே எத்தனை பேர் சாலக்கிராமம் பார்த்துக்கன்னு தெரியாது. அது நேபாளத்துலேருந்து வந்திருக்கிற சாலக்கிராமம் ஸ்வயம் பகவத் ஸ்வரூபம். இது ஒரு பூச்சி உள்ளே போய் உக்காந்துக்கும். அந்த பூச்சி உள்ளே உக்காந்துன்னு அப்படியே ஒரு டிசைன் வரும். அது நல்ல பலவிதமான டிசைன் வரும். அதுலேயே வராக ரூபம் உண்டு, நரசிம்ம ரூபம் உண்டு, சுதர்சன ரூபம் உண்டு. இது என்ன விசேஷம்னா அந்த பூச்சி உள்ளே உக்காந்துடும் போது ஒரு தங்கமும் அதில் வரும். தங்கம் உண்டாகும். அந்த தங்கத்தை எடுத்துடுவா. சரியா, இது உடைச்சிருவா. இப்படிதான் இருக்கும் உள்ள சால கிராமத்துக்குள்ள. இந்த இடத்துல ஒரு பித்தளை கோட்டிங் மாதிரி தெரியறதா, ஒரு கலர் டிஃபரன்ஸ் தெரியறதா, பிளாக்கு பதில் ஒரு காப்பர் கலர்ல. அந்த இடத்துல தங்கம் இருந்த இடம். எல்லாத்துலேயுமே நீங்க உள்ள பாருங்கன்னா அது தங்க ரேகைன்னு சொல்லுவா. அதை எடுத்துருவா. இப்பெல்லாம் இது உள்ளுக்குள்ள ஒரு பூச்சி, பகவான் விஷ்ணுவே பூச்சியா இதுக்குள்ள இருக்கிறதா தான் புராணம். இப்போ சொல்றதுக்கு டைம் இல்லை. சாலக்கிராமம், அந்த பகவான் சாலக்கிராமத்திலேருந்து கண்டகி நதியில மட்டும்தான் அது உற்பத்தி ஆகும். உலகத்தில் வர எந்த நதியிலுமே சாலக்கிராமம் உற்பத்தி ஆகாது. சாலக்கிராமம் இந்த துளசியை போட்டு ஒரு அர்ச்சிக்கிறது ரொம்ப விசேஷம். டெய்லி சாலக்கிராமத்துக்கு துளசி போட்டாலே துளசி கல்யாணம்னு அர்த்தம். துளசியையும் பெருமாளையும் சேர்த்து வைக்கிறோம்னு ஒரு அர்த்தம். அதனால இந்த சாலகம் எல்லாம் எடுத்து பாருங்க, தொட்டு பார்க்கலாம், பயப்படவே வேண்டாம். சௌலபிய பூர்த்தி பிரத்யக்ஷம். நிறைய பேருக்கு சாலக்கிராமனுடைய நம்பி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வைஷ்ணவ சம்பிரதாயத்துலாம் கல்யாணம் பண்ணும் பொழுது சீதனமா சாலக்கிராமத்தையும் கொடுக்கணும். சாலக்கிராமத்தை சீதனமா கொடுப்பார். இந்த மாதிரி இந்த ஒரு சாலக்கிராமன்ற இவ்வளவு பெரிய சாலக்கிராமெல்லாம் உண்டு. அந்த மாதிரி நேபாளத்திலேருந்து ஆயிரக்கணக்கான சாலக்கிராமம் வந்தது திருவனந்தபுரத்துக்கு. அதில் ஒரு 12,000 சாலக்கிராமத்தை எடுத்து தான் கடிசர்க்கரை யோகம் பண்ணி நம்ம ஆளு படுத்துட்டு இருக்காரு. இதுவே ஒரு வசதின்னா அவ்வளவு மகாஷேத்திரம்னு பேர். ஒரே இடத்துல நிறைய சாலக்கிராமம் செவிச்சா அந்த வீடே க்ஷேத்திரம் தான். அந்த மாதிரி 12,000 சாலக்கிராம மூர்த்தியினுடைய கலவை தான் பத்மநாபம்.
அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளவு பெரிய பலவான். அப்போ பெரிய கிருபை வந்தால் அப்புறமா எல்லாரும் பாருங்க. ஜெய் சத்குரு மகாராஜ் கி समस्त भागवदलु को गोविंद नाम संकीर्तनम जय जानकी कांत स्मरणम गोपिका जीवन स्मरणम ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம்.